ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரமபிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அற்புதங்கள் உண்டுப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஓகே, இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தி 6 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தி 6 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தை காத்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடு, உன் விசுவாசத்தை காத்துக்கொள். ஆமென். கிறிஸ்டியன்களுக்கு சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். அந்த போராட்டோடைய பேர் என்ன தெரியுமா? நல்ல போராட்டம். சொல்லுங்க, நல்ல போராட்டம். உங்களுக்கு வர பிரச்சனைலாம் கெட்டது இல்லை, ரொம்ப நல்லது. எவ்வளோ பேர் நம்புறீங்க? சொல்லிட்டாங்களா? எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்களா? சொல்லக்கூடாதுங்களா? உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருது என்னத்துக்காக தெரியுமா? என்னத்துக்கு பிரச்சனை வருது தெரியுமா? உங்கள் நம்பிக்கை அன்னைக்கு தான் கடவுள் மேலே வரும். உங்கள் பிள்ளைங்க மேலே வராது, உங்கள் மேலே கூட வராது. அந்த பிரச்சனையில் என்ன கற்றுக்குவீங்கன்னா, யூ வில் பிலீவ் ஒன்லி காட். அதுக்காகத்தான் பிரச்சனையை கொடுக்குறாரு. ஓகேங்களா? சம்டைம்ஸ் உங்களுக்கு வீக்னஸ் ஏன் கொடுக்குறாரு? ஏன் உங்களுக்கு சோர்வு கொடுக்குறாரு? சரீரத்தில் பலவீனத்தை காட்டுறாருன்னா, உன் சரீரத்துக்கிட்ட உன்னால் ஒன்று நம்ப முடியாது. யூ கேன் நாட் பிலீவ் யுவர் ஓன் ஃப்ளஷ். டாக்டரே இருந்தாலும் அவருக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா அவருக்கு அப்போ தான் புரியும், என்னுடைய உடம்புடைய வேலிடி இவ்வளோதான். இது எல்லாமே கடவுளுடைய கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் கடவுள் எல்லாத்தையுமே ஒரு ரீசனாக தான் பண்ணுவார். ஸோ ஆல் த பேட்லிங், வாட் எவர் ஃபைட் வி ஆர் ஃபேஸிங் டுடே இஸ் a குட் ஃபைட். எல்லா சண்டையும் நல்ல சண்டை தான். நம்மளுக்கு கிறிஸ்டியனுக்கு கெட்டது இல்லை. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஏன் இவ்வளோ சண்டை நடக்குது, போராட்டம் நடக்குது, அவமானம் நடக்குது, எல்லாமே நல்லது. கிறிஸ்டியன்ஸ்க்கு இருக்கிற ஃபைட் பேர் என்ன தெரியுமா? குட் ஃபைட். இட்ஸ் நாட் அ பேட் ஃபைட், இட்ஸ் அ குட் ஃபைட். இந்த குட் ஃபைட்டில் ரொம்ப விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஆமென். பாருங்க, நான் என்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் விட முடியாமல் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் எப்போ விட்டேன் தெரியுமா? எனக்கும் அவங்களுக்கும் சின்ன பிரச்சனை ஆனும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனால் ஆண்டவர் உங்களை கூடும்போது நம்மளால் வர முடியல, ஏன்னா ரொம்ப அன்பாக இருந்தோம் அவங்கள்ட்ட. இப்போ தான் தெரியுது, கொஞ்சம் முன்னாடி விட்டு இருந்தாலும் இன்னும் நல்லா இருந்துக்குவோமே. எவ்வளோ பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. உங்கள் ஃபேமிலியில் இன்றைக்கி பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கி அந்த பிரச்சனை மத்தியில் இன்றைக்கி நீங்கள் வெளியே வந்திருந்த காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருந்துக்குவீங்க. நீங்கள் சில காரியத்தை செய்யாதபடினால தான் ஆண்டவர் சில அனுபவத்தை என்ன பண்ணுறாரு? லவ் பண்ணுறாரு. அதனால தான் பைபிள் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடுங்க. இந்த போராட்டத்தில் என்னத்தை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள நினைக்கிறாரு? உங்கள் மான மரியாதையே இல்லை, உங்கள் காசு பணத்தை இல்லை. முதலாவது நீங்கள் எதை காத்துக்கொள்ளணுமா? உங்கள் விசுவாசத்தை. எதை காத்துக்கொள்ள வேண்டும்? எதனா ஆகட்டும். Don't ever allow the Satan to doubt your faith. Amen. எந்த காரணத்துக்கும் உங்கள் தேவனுக்கும் உனக்குள்ள உறவில் சந்தேகப்படாதபடி பார்த்துக்க. போராட்டம் வரட்டும், என்னென்ன நடக்கட்டும், உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக நம்புங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம சபையில் குழந்தைங்க பிறந்துருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சபையில் டோட்டலாக 11 குழந்தை பிறந்திருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? முதலாவது எனக்கு பெண் குழந்தை, அடுத்தது ஸ்டீவ் மதுக்கு பெண் குழந்தை, ஆனஸ்ட் அஸ்வினி சிஸ்டருக்கு பெண் குழந்தை, ஆனஸ்ட்டுக்கு பையன் குழந்தை, நவீனுக்கு பையன் குழந்தை, பிரேமுக்கு பையன் குழந்தை, அனீஷுக்கு பையன் குழந்தை, சந்தியா பிரவீனுக்கும் பையன் குழந்தை, அஞ்சுதா சிஸ்டருக்கு பையன் குழந்தை, ஜேம்ஸ் என்ற பிரதர் இருந்தார், அவருக்கும் பையன் குழந்தை, இமானுக்கும் பையன் குழந்தை, இன்னொருத்தரின் ப்ராசஸில் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னும் 2 டிக்கெட் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் கண்ணு பார்க்குற மாதிரி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? இந்த ரிப்போர்ட்டெல்லாம் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன ரிப்போர்ட்டுங்க. இதெல்லாம் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டில் எங்கள் அப்பா ரிப்போர்ட்டை மாற்றிட்டார். ஃபர்ஸ்ட் டாக்டர் யார் தெரியுமா? நம்ம ஜீசஸ் தான். அனஸ்தீஷியாவே இல்லாத ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பொண்ணை எலும்பு எடுத்தவர். ஆமென். அல்லேலூயா.
அதுக்கு தான் கர்த்தரை நம்புறவர்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். ஆமென். நல்ல கையை தட்டி அந்த பரம பிதாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். 12 குழந்தை. ஆமென். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை தளர்ந்து விடாதீங்க. சண்டை வரும்போது எதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு? So you should always have focus on your faith. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹேர் ஸ்டைல் கழியக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி, இப்போ ஜென்ஸுங்க கொடுக்குறாங்க, ஹேர் ஸ்டைல் கழிஞ்சிச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க மம்மி நல்லா ரெடி ஆகிட்டு வரும்போது அவங்க குழந்தை யாராவது தலையை தொட்டுட்டாங்க, கெட்டுடுச்சு அந்த குழந்தை. அடியான அடி 2 ஹவராக என்ன பண்ணுவாங்க, அதை செட்டப் பண்ணின்னு வருவாங்க. அது பப்பு கழியக்கூடாது, கழிஞ்சிச்சுன்னா குழம்பிடுவாங்க. அது என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கூட என்ன பண்ணோம், உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணோம், மெயின்டைன் பண்ணோம். பிரச்சனை வரும்போதும் மெயின்டைன் பண்ணோம், பிரச்சனை இல்லாத போதும் மெயின்டைன் பண்ணோம், எது இருந்தாலும் மெயின்டைன் பண்ணோம், எது இல்லைன்னா கூட மெயின்டைன் பண்ணோம். ஆமென். அல்லேலூயா. வண்டி வாங்குறது முக்கியம் இல்லை, வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணோம். கல்யாணம் கட்டுறது முக்கியம் இல்லை, கல்யாணத்தை நல்லா மெயின்டைன் பண்ணோம். வீடு வாங்குறது முக்கியம் இல்லை, வீட்டை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி விசுவாசின்றது முக்கியம் இல்லை, விசுவாசியாய் வாழ்ந்து காட்டுறது தான் ரொம்ப முக்கியம். அதை மெயின்டைன் பண்றவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க விசுவாசத்தை மெயின்டைன் பண்ண விடாதபடிக்கு பிசாசுடைய தந்திரங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை ஏன் உங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொன்னா, சில காரியங்கள் உங்களை அறியாமவே உங்களுக்குள்ள ஒருத்தரை இன்வைட் பண்ணிக்கிறீங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்றீங்களே, இது உங்களை பிளைண்ட் பண்ண தொட்டு உள்ள வந்தான் பிசாஸ். Because without your knowledge, no one can come inside your life or your house. உங்களோட நெக்லிஜென்ஸ் இல்லாமல் உள்ள யாரும் வர முடியாது. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, சண்டையில் தோத்ததுக்கு காரணம் சில காரியங்களை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு மனுஷன் சண்டை போட வேண்டும் என்று சொன்னால், ஒருத்தர் நல்ல சண்டை போடுறனா இருந்தால் அவனுக்கு என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும். Wow, you got the point, brother. தடியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மெலிசா இருக்கிறது முக்கியம் இல்லை, தைரியமாகணும். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பிரதர் இருந்தார், அவரை பற்றி இப்போ தான் ஞாபகம் வந்துடுச்சு. அவருக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 32 ஸ்டிச்சஸ். அவருக்கு ஏதோ ஒரு சர்ஜரி நடந்துச்சு. இங்கேருந்து மெலீஸாக இருப்பார், ரொம்ப மெலீஸு. அவர் ஷூனா கூட லைட்டாக விழுற மாதிரி இருப்பார், அந்த மாதிரி மெலீஸ் அவர். ஆனால் அந்த மனுஷன்ட்டு இருக்கிற ஒரு தைரியம் நான் யாருக்கிட்டையுமே பார்த்ததில்லை. எவ்வளோ பெரிய ஆள்லாம் வரட்டும், அடி வாங்குறேன்னு தெரியும், ஆனாலும் அடிக்குவார். அதுதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம மெலிசாக இருக்கிறதும் தடியாக இருக்கிறதும் இல்லை மீடியமாக இருக்கிறதும் முக்கியம் இல்லை, தைரியமாகணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா, தைரியம் ரொம்ப வேணும் பிரதர், கட்ஸ் வேணும். சொல்ல முடியுமா, உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு. எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்தவங்க? 5 வருஷம் ஆயிடுச்சு. மொதல் பிள்ளைக்கு 5 வருஷம்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஆறுதலைன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஆறுதலைன்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டும் இருக்குது எங்கள்கிட்ட. கட்ஸுக்கணும் டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு, சண்டை போட்டு சொல்லக்கூடாது. தேங்க்யூ டாக்டர், இது என்னுடைய சாட்சி டாக்டர். என்ன இந்த ரிப்போர்ட் வந்து என்னுடைய ஃபெயிலியர், ஆனால் எனக்கு இன்னொரு ரிப்போர்ட் வருது, எங்கள் அப்பா செய்வார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து பேசுறவன் தான் தைரியசாலி, அவன் தான் உண்மையான விசுவாசி. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது இந்த இடத்துல, நல்ல போராட்டத்தை போராடு, உன் விசுவாசத்தை காத்துக்கொள். எதை மிஸ் பண்றீங்களோ இல்லையோ, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை எதுலயும் என்ன பண்ணிடாத, மிஸ் பண்ணாதீங்க. சண்டை போடுறதுக்கு முதலாவது ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். கல்யாணம் கட்டுறதுக்கு தாலி முக்கியம் இல்லை, தைரியம் வேணும். அல்லேலூயா. குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரத்தம் இல்லை, தைரியம் வேணும் வளர்க்கறதுக்கு. ஆமென். சொல்லுங்கம்மா அல்லேலூயா. பிரதர்ஸுங்க சொல்கிறேன், தைரியம் வேணும் பிரதர். நம்மள்ட்ட இருக்கிற தைரியம் எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா, உலகத்தில் இருக்கிறனோ காட்டில உனக்குள்ள ரொம்ப தைரியம் இருக்கணும், கட்ஸாக பேசணும். ஷாத்ராக், மீஷாக், அபேத்நேகோ, they had guts to tell the king, even if my God would have not come and rescued me, என்னை ஒருவேளை எங்கள் அப்பா காப்பாற்றலன்னு கூட பரவாயில்லடா, டேய் நீ எவ்வளோ பேர் ஆள்னா இரு, ஆனால் எங்கள் அப்பாவை தான் நான் வணங்குவேன்.
ஒருவேளை செத்தே போனாலும் எங்க அப்பாக்காக சாவறது நான் ஆயத்தமா இருக்கிறேன். நேற்று ஒரு பெரிய ஒரு செய்தியை கேட்டு ரொம்ப மனசு ரொம்ப இப்போ ரொம்ப வைரலாக போயின்னு இருக்குது. ஒரு வாலிப பையன், அவங்க மம்மி 17 Pro ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ மலை மேலே ஏறிட்டு ஏதோ ட்ரிப்புக்கு போயிருக்கிற மாதிரி தெரியுது. மலை மேலே எஜ்ஜில் நில்லிம்மா நீ எனக்கு ஃபோன் வாங்கி தரல, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, நான் செத்துடலான்ங்கிற, தயவுசெய்து கிட்ட வராதிங்க, வந்தீங்கன்னா நான் வெளியே செத்துருவேன். கதறுறாங்க அவங்க அம்மா. அவங்க டேடியும் அழுகுறாரு. அழுது வேண்டாம் மகன் நான் வாங்கி கொடுத்துட்றேன் வா அப்படின்றாரு. அப்படியே பேஷனே இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, காப்பாத்திடலான்னு போகிறாரு. அப்பாவும் புள்ளியும் விழுந்து 2 பேரும் செத்து போயிடுறாங்க. மொபைல் இல்லைன்னா வாழ முடியணுன்றது தைரியம் இல்லை அவங்களுக்கு. காசு இல்லைன்னா கூட எல்லாம் செய்யலான்ற ஒரு தைரியம் இல்லை. அவங்க கோலனாகிறாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் சூசைட் பண்றாங்க தெரியுமா? they don't have guts to say. சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. கர்த்தர் பார்த்துக்குவார். அதுதான் சொல்றீங்களே, சபைக்கு வர்றது முக்கியம் இல்லை, விசுவாசின்னு சொல்லாதுங்க, விசுவாசியா வாழ்ந்து காட்டுங்க. ஆமே நல்லேலூயா. ஜிம்முக்கு போறேன்னு சொல்லாத, உன் பாடியை பார்த்தாலே சொல்ல ஒரு பாடி பில்டர். பாடுறேன்னு சொல்லாத, நீ பாடின பிறகு எல்லாருக்கும் தெரியும் நீ ஒரு பாடகன். ஆமென். ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லாத, ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டு, இவன் ஆண்டவருடைய பிள்ளை என்றது உலகமே சொல்லும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நல்ல போராட்டத்தை போராடணும்னா விசுவாசத்தை, உங்க விசுவாசத்தை திருடுகிற பிசாசு என்னன்னா பயம். என்ன கொடுக்குவாங்க? பயம். ரொம்ப பயம் வரும் உங்களுக்கு. பயம் வர மாதிரி பிசாசு பண்ணுவான். ஐயோ என்ன இடம் லைஃபு, எல்லாரும் கை விட்டுட்டாங்களே, உன் புள்ள விட்டுட்டான், உன் பையன் விட்டுட்டான், உன் பொண்ணு விட்டுடுச்சு, இவங்க உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, வேலை போயிடுச்சே. பிசாசு பேசுவான். ரோட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வச்சு பேச வைக்குவான். சொந்தக்காரங்களை வச்செல்லாம் பேச வைக்குவான். சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, பொண்ணு கல்யாணம் கட்டினா உன்னை யார் பார்த்துக்குவாங்க? ஏன் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி யார் பார்த்தது? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் பார்த்தது? அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அப்போ யார் பார்த்தது? அப்போனா யாரும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. கர்த்தர் ஒருத்தர் இருந்தால் எல்லாம் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அந்த பயத்தை பிசாசு ஒன்று கொடுத்து கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணிடுவா? காத்து கொள்ள வேண்டும். உன் விசுவாசத்தை காத்து கொள்றதுக்கு வழி என்னன்னா தைரியமா இருங்க. அம்மாங்க சொல்றேன், தைரியமா இருமா. ஒரு மொபைல் ஃபோனுக்கு உயிரே விடுறான். அது அடுத்த மாதம் செப்டம்பர் 18 என்னவோ வருதான். 17 போயிடுச்சு, 18 வருதான். அவன் லைஃபோடைய வேல்யூ வேறு 70,000 ரூபாய் தான் இருந்துக்குது பாருங்க. எவ்வளோ ஒரு கோலனாங்கிறா இல்லையா? அந்த மாதிரி வளர்த்துக்கிறாங்க. அவனை அந்த மாதிரி வளர்த்த தொட்டு தான் குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுங்க, யூ ஹேவ் கட்ஸ் டு டெல் எனி ஒன் மை காட் வில் லீட் இட். சொல்ல முடியுமா உங்களுக்கெல்லாம்? கட்ஸாக சொல்லுவீங்களா? எவ்வளோ பேர் சொல்லுவீங்க? பார்த்துக்கலாடான்னு சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க. பைபிள் சொல்லுது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு. இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, பிரதர் நீ இன்னைக்கு சொன்ன ஒரு நாள் நீ பார்க்குவ பிரதர், இதே வாயே என்னை புகழ என் கர்த்தர் வைப்பார் பிரதர். இதே வாயாலவே நீ எனக்கு சொல்லுவ, எங்க அப்பா செஞ்சது நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லுவ பிரதர். இன்னும் அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? டாக்டர் உங்களை பார்த்து சொல்லலாம், இந்த மாதிரி சுகர் வந்துச்சு, பிபி ஹை ஆகிட்டு இருக்குது, ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டு இருக்குது, தைரியமாக இருங்க. பிபி இருந்து கூட உயிரோட வச்சிருக்கிறாரா? சுகர் இருந்து கூட வண்டி ஓடுது இல்லையா? யாரும் இல்லை பிரதர். இப்போதான் பெரிய அற்புதமே. யாரும் இல்லைன்னா கூட நான் எப்பவுமே ஆண்டவர் அதை தான் பார்த்து, ஆண்டவர் என் படகுல யாரும் இல்லைன்னா கூட என்னை அலைகள் என்னை கரையோரமாக கொண்டு வந்தது. அந்த கடல்ல வந்த அலைகள் எங்க கொண்டு வந்துக்குது? கரையோரமா. அலை வரலன்னா கூட காற்று அடிச்சு என்னை கொண்டு வந்துக்குது. எது கொண்டு வந்துக்குது? காற்று, புயல் காற்று அடிச்சு என் படகு கொண்டு வந்துக்குது. ஆமென் அல்லேலூயா. உங்களுக்கு கூட சொல்றேன், உன் படகுல யாரும் இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னை கரையோரமா சேர்க்கறதுக்கு. நீ ஒன்றும் பண்ணாதம்மா. புயல் காற்று அலை எது வந்தாலும் கர்த்தரை நம்பி உட்காரு. ஏற்ற நேரத்தில் கரையோரமா கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். அவர்கள் தைரியசாலிகள். உனக்கு பயம் வந்துச்சுன்னா கடவுள் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். பிசாசு உங்க லைஃப்ல என்ன கொடுக்குறது தெரியுமா? பயம், ஆபத்து, டேஞ்சர். சில பேர் சொல்லுவாங்க, ஃபெயில் ஆயிட்டியே,
உன் லைஃப் என்ன, எங்கே போகிறது, ஓகே எங்கே போவாத, சர்ச்சுக்கு வா, எல்லாம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. படிப்பு இல்லைன்னா எப்படி பிரதர் வாழ? ஏதோ படிச்ச முட்டாள் மலை மேலேன்னு போய் குதிக்கிறானே. என்ன சொல்கிற? ஐஃபோனுக்காக பெத்த தாயோட அருமை தெரில, அப்பாவுடைய அருமை தெரில. ஏன்? அவனுடைய அருமையை அவனுக்கு என்ன பண்ண தெரில, தெரியல, கதறாங்க. இன்றைக்கி அந்த மொபைல் ஃபோன் நிமித்தமாக அவங்க பையனை அட்டாக் பண்ணிச்சு. இந்த பையனை அட்டாக் பண்ணவங்க தாயை பிடிச்சான், அவங்க அப்பாவை பிடிச்சா, குடும்பத்தை அழிச்சிட்டான். பயம். சில பேருக்கு என்னென்ன பயம் தெரியுமா? வேலை இல்லைனா பயம், பிஸ்னஸ் இல்லைனா பயம். ஏதோ சிம்டம்ஸ், நீங்கள் ஏதாவது பிளட்டு வருது வாயிலையோ இல்லை தலையிலையோ, டேரெக்டாக கூகுள் ஆண்டியை கேட்டால் ஆண்டி டைரெக்டாக கேன்சர்னும். அதை கேட்டுருந்து இந்த அம்மா ஃபியூஸே போன பல்பு மாதிரி உட்காரும். ஒரு அம்மா செய்தி கொடுத்துருந்தாங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். கேன்சர் பேஷண்ட்டு தேவ செய்தியை என்ன தெரியுமா சொல்லிங்கிறாங்க? கர்த்தர் சுகம் அளிக்கிற தெய்வம். முடியே இல்லை உங்களுக்கு, என்ன தைரியம் உங்களுக்கு? தான் தைரியம், அந்த தைரியம் வரணும் பிரதர். அந்த தைரியம் உனக்குள்ளே இருந்தால் மாற்றத்தான் நீ விசுவாசி. ஆமென், அல்லேலூயா. உங்கள் தைரியத்தை பலப்படுத்துறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சில பேரங்களை எடுக்குவார். உனக்கு தைரியம் வரணும். குழந்தைங்கள்லாம் ஸ்விம்மிங் பூலில் வந்து அவங்க அப்பா வந்து கற்றுக் கொடுக்கும் போது அடிச்சுனே இருக்கும்போது கையை எடுத்துடுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அப்பா தான் என்ன பண்ண முடியும். இன்னைக்கு கூட அநேக விட கையை உன் குடும்பத்தை எடுத்து, இந்த காரணம் என்ன சொல்ல, உன்னால் இப்போ நடக்க முடியும், உன்னை நடத்த முடியும் என்னால் என்று கர்த்தர் காண்பிக்கவே. அது உன்னை உடைக்கிறதுக்காக அல்ல, உன்னை உருவாக்குறதுக்காக கர்த்தர் செய்தார். இதுக்கு தான் நல்ல போராட்டம். ஆமென். அம்மாங்க சொல்கிற தைரியமாக இருங்கம்மா. அவங்க பொண்ணுங்க கல்யாணம் கட்டின்னு போயிட்டாங்கன்னா தயவு செய்து நல்லா சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்புங்க. தைரியமாக இரு. உங்கள் பையனை கல்யாணம் கட்டி அனுப்ப தைரியமாக இரு பிரதர். உங்கள் பையன் இல்லை உனக்கு கடவுள், உங்கள் பொண்ணு இல்லை உனக்கு கடவுள். இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை கர்த்தர் சந்தித்தார். பைபிள் சொல்லுது, என் தாயின் கருவில் என்ன பண்ணாரா? நம்ம அம்மா அப்பாவே நான் பொண்ணா பையனானே தெரியல. நம்ம அப்போவே வயிற்றில், எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணாரா? உள்ளே பேரை வச்சு வெளியே கூப்பிட்டுன்னு வந்தவர். ஆமென், அல்லேலூயா. உள்ளே எத்தனையோ ஆபத்துலேருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினவர். உனக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்தை உள்ளே காப்பாற்றினார், வெளியவும் என் கர்த்தர் காப்பாற்றி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசியாக நல்லா கையை தட்டி ஆமென். எவ்வளோ தூரம் என்ன பிடிச்சவர், இது வரைக்கும் பிடிச்சுன்னு போவார்யா. பார்த்துக்கலாம். உன்னை பயம் ஒருத்தது பிசாசுடைய வேலை. பிசாசுடைய மெயின் வெப்பன் என்ன தெரியுமா? உனக்கு பயம் காட்டுவான். உனக்கு வேலை இல்லை, உனக்கு பிஸ்னஸ் ஆகலை, நீ படிக்கல ராஜா. இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் நடந்தாங்களே, எந்த பிகாம் படித்தாங்க? இதுக்கும் கம்மி இல்லை, வாழ்கிறதுக்கும் கம்மி இல்லை. 40 வருஷம் செருப்பும் என்ன ஆகலையா? தேயிலையா? என்னத்தை படித்து என்னத்தை கழிச்சாங்க அவங்களாம்? படிப்பு ஏறலையா? மைண்டில் ஏறலையா? சரி விட்டுரு, வேலைக்கு போ, கர்த்தர் பார்த்துக்குவார். நம்ம சபையில் இருக்கிறாங்க படிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வாழ்க்கை கெட்டால் போயிருக்குது. விஜய் 10th ஸ்டாண்டர்டுன்னு வெக்கமே இல்லாத சொல்வாப்புல. எப்போவுமே நான் 10th தான் படிச்சுக்கிறேன். ஆனால் நீ ஆண்டவர் படிச்சவங்களுக்குன்னா நல்லா வச்சிருக்கிறாரு. என்ன சொல்ல, படிப்புன்னு உயர்த்துதோ இல்லையோ, கர்த்தர் தான் ஏன் முக்கியம் நம்மளுக்கெல்லாம். அதுக்கு தான் சொல்கிறேன், ஹேவ் கட்ஸ். தைரியமாக சொல்லுங்க. குடிக்காரன் சொல்கிறாரு பாரு, ஏய் என்ன டென்ஷன் பண்ணாத, என்னால் எல்லாரும் அடிச்சிடுவேன் நான் என்பார். ஆனால் இவருக்கு ஃபேனை இப்படி திருப்பினாலே போதும், இவர் போயிடுவார். அவருக்கு கட்ஸு பார்க்கணும். அல்லேலூயா. அவனுக்குள்ளே போன அந்த ஆவி பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆகிடும். மாடுகிட்ட நில்லி சண்டை போட போகிறார் ஒருத்தர். வா, காலில் மிதிச்சாலே உயிர் போயிடும். அவ்வளோ தைரியம் அவங்களுக்கெல்லாம். பார்த்துக்கிறீங்களா அவங்களெல்லாம்? அவங்களுக்குள்ள ஒரு ஆவி போய்க்குது, ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் போனதுமே பாடி லாங்குவேஜே சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு இருக்குதா? எந்த ஸ்பிரிட் இருக்குது உள்ளோ? திகில்ன்ற ஸ்பிரிட் இருக்குது. பயம், ஐயோ இதனை விட்டு போய் நான் என்ன செய்வேன்? என்ன செய்வீங்க? கர்த்தர் செய்வாருன்னு சொல்லுங்க. சவால்லாம் சொல்லுங்க, எங்கள் அப்பா என்ன நடத்துவார். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் பிரதர். நீ பார்க்கலன்னா என்னை பார்த்து உனக்கு தெரியும் இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரை பற்றி கேள்விப்படலன்னா என் வாழ்க்கையை வந்து பாரு, உனக்கு தெரியும்னு சொல்ல பேர் நம்புறீங்க. அல்லேலூயா.
பீட்டர் வந்து பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு 14:30 சொல்லுகிறது, இயேசு தண்ணீர் மேல் நடக்கும்போது பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்டானா, ஆண்டவரே இது யார் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நானே அப்படின்னு சொன்னபோது, இது இயேசுவா? ஆண்டவரே நீ நடந்தால் நான் இந்த தண்ணீரில் நடக்க முடியுமா அப்படின்னு. நடக்க முடியும்னு சொல்றாரு. சொன்ன பிறகு பீட்டர் என்ன பண்ணார் தெரியுமா? நடந்தார். தைரியமா நடந்தார். தைரியமா முன்பாக நடக்கும் போது கடல் மேல் நடந்தார். அல்லேலூயா. நல்ல தைரியமா நடந்து போயின்னு இருக்க பிறகு சடனா என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? சடனா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு. என்ன வந்துடுச்சு? பயம் வந்துச்சு. அந்த பயம் வந்த தொட்டு பீட்டர் என்னானாரு? முழுகி போக ஆரம்பிச்சார். என்னைக்கெல்லாம் நீங்க கடவுளை பார்க்காம பிரச்சனையை பார்க்குறீங்களோ, நீங்க என்ன பண்ணுவீங்க? முழுகி போய் நிற்பீங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க என்னைக்கெல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கிற ஃபோக்கஸ் எடுத்து உங்க பிள்ளை மேலேயோ, உங்க பொண்ணு மேலேயோ, உங்க வேலை மேலேயோ, உங்க பிஸ்னஸ் மேலே வைக்கிறீங்களோ, பிரச்சனை மேலே உங்க கண்ணை வைக்கிறீங்களோ, மேலே போக மாட்டீங்க, முழுகின்னு இருப்பீங்க. ப்ளே பண்ணுங்க பிரதர். காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய பயம் உன்னை வளர விடாது. சில பேர் கொரோனால சாவல, கொரோனா பயத்திலே செத்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ஆண்டி இருந்தாங்க. அந்த ஆண்டி கோவிடே இல்லை. கீழே வீட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கோவிட் வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இமீடியட்டாக இந்த பில்டிங்கை என்ன பண்ணலாம், செக் பண்ணலான்னு சொல்லி செக் பண்ண ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போய் விட்டுட்டு இந்த ஆண்டியை கூப்பிட்டுட்டு போக வந்துட்டுக்கிறாங்க. இந்த ஆண்டி கோவிடே இல்லை. அந்த ஆண்டியை ஆம்புலன்ஸில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே சேர்த்துட்டாங்கப்பா. செக் பண்ணி பார்த்தா கொரோனாவே இல்லையா அவங்களுக்கு. ஆனால் என்னத்தை சேர்த்தாங்க? பயத்தில் சேர்த்தாங்க. இன்னைக்கு கூட பிசாசு உங்களை கத்தியில் குத்தணுன்னே தேவையில்லை. உங்கள் வீட்டில் பாம்பு வச்சுட்டு போகணுன்னே தேவையில்லை. உங்கள் சாப்பாடில் பாய்சன் கலக்கணுன்னே தேவையில்லை. உனக்கு ஒரே ஒரு பயம் கொடுத்தா விட்டு நீ. அதுக்கு தான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் சொல்கிறார், பயப்படாத, 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 நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. வியாதியை பார்த்து பயப்படாத, தோல்வியை பார்த்து பயப்படாத, அவமானத்தை பார்த்து பயப்படாத, உலகத்தை சூழ்நிலையில பார்த்து பயப்படாத. நான் உன்னுடைய ஃபோக்கஸ் என் மேல மாற்றவை, அதன் மேலே உன்னை நடக்க நான் வைப்பேன். நான் உன்னை ஸ்விம்மிங் அடிக்க வைக்க மாட்டேன், அது மேலே உன்னை நடக்க வைக்கிறேன். ஹல்லேலூயா. தைரியசாலிகளை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அது இன்னைக்கு பாவத்தில் இருக்குது, பரிசுத்தத்தில் இல்லை. சரிங்களா? நான் நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். யூஎஸில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ட்ரக் அடிப்பாங்க. அவங்க எப்படி அடிக்கிறாங்கன்னா, அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அடிக்கும் போது கொஞ்சோண்டு ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆஃப் ஏர் காற்று போயிடுச்சுனாலே செத்துருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஜெக்ஷனில் காற்று எடுத்து அடித்தாலே செத்து போயிடுவாங்க. தெரியுங்களா? உங்கள் நர்வ்ஸில் அடித்தா வெயினில் அவ்வளோ டெட்லியஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்ல ட்ரக்குலாம். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ சாதாரணமாக அடிக்கிறாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் ஊசியை தொடவே தெரில. இங்கே நரம்பு இல்லைன்னு இங்கே அடிக்கிறாங்க. இங்கே அடிக்க முடியலன்ட்டு அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டில் அடிக்கிறாங்க. ஜென்ஸுங்க. ஜெய்பாரத் நகரில் ஒரு பையன் ப்ரைவேட் பார்ட்டில் ட்ரக் அடித்து செத்துட்டான். பாத்ரூம்லேயே விழுந்து செத்துட்டான். Even though he knows that he's gonna die, but still he can't live that. அதை விட முடியல. குடிச்சு சாவுற நிலைமையில கூட என்ன பண்றாங்க, குடிக்கணும்ன்ற ஒரு ஆசையோ வெறி அவங்களுக்குள்ள இருக்குது. அடிமை. இன்னைக்கு நீங்க கூட சரி, தேவனுக்கு நீ அடிமையா இருந்தா என்னன்னா வரட்டடா, ஒருவேளை செத்து கூட போறோம். ஒருவேளை செத்து கூட போறோம். நல்லா இருந்தாலும் சாவ போறோம், நல்லா இல்லைனாலும் சாவ போறோம். ஒரு வேளை அது இல்லைன்னா கூட எனக்கு கவலை இல்லை. ஒரு வேளை செத்தே போனாலும் பரவாயில்லடா, இவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். காப்பாத்துறீங்களா? அம்மாங்களை சொல்ற காப்பாத்துறீங்களா? அப்பாங்களை சொல்ற காப்பாத்துவீங்களா? இந்த மாதிரி தைரியமா உன் விசுவாசத்தை காப்பாத்துவியா? இன்னைக்கு அம்மா அப்பாங்களை கேட்குற உங்க பிள்ளைங்களெல்லாம் ஏன் நீங்க படிக்க வைக்கிறீங்க? உங்களை பெருசாயிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க காப்பாத்துறாங்களா பிரதர்? அவங்கள படிக்க வைக்கணும்ன்றதே உங்களுடைய பெரிய நோக்கம் இருக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்க கெட்டு போய் நிற்குவீங்க. அவங்கள நினைச்சு உன்னுடைய சரீரத்துக்கு பலவீனம் வந்துட்டுக்கும். ஆனா அவங்க நல்லா பாருங்க, லாஸ்ட்ல அவங்க உங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா கூட நீங்க சைலண்ட் ஆகுறீங்க. அந்த மாதிரி கடவுளும் உனக்கு ஒன்றும் செய்யலைன்னா கூட நீ சைலண்ட் ஆகணும். அந்த மாதிரி தைரியம் இருக்கணும். சில பேர் நான் ஜெபம் பண்ணிட்டேன் பதில் தர மாட்டேங்கிறாரு, நான் பைபிள் எடுத்துட்டேன் பதில் தரலன்னா கூட பரவாயில்ல பிரதர்,
ஒருவேளை குழந்தை இல்லாத யாருன்னா இங்கே உட்காந்துக்கிறீங்க, தைரியமா இருங்க. ஒருவேளை வீடு இல்லாம இருக்குதா, தைரியமா இருங்க. வேலை இல்லாம இருக்கலாம், தைரியமாயிரு. உனக்கு ஒருவேளை எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, தைரியமாயிரு. இதெல்லாம் படைத்த என் ஆண்டவர் இருக்கிறார். அவரை பார்த்தவர்கள் ஒரு நாளும் ஒரு போதும் எந்நேரமும் வெட்கப்பட மாட்டார்கள். ஆமென். நம்புறவங்க மாற்ற நல்ல ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு தைரியம் இருக்கு. விசுவாசி என்று சொல்றவனுக்கு என்ன இருக்கணும்? கன்னடல சொல்லுவாங்க மீட்ரு ಬೇಕು. ಇದೆಯಾ மீட்ரு? ಸುಮ್ಮನೆ டூப்ளிகேட் மீட்டர் தானே. டூப்ளிகேட் மீட்டர் எப்படி தெரியுமா? ஆவுலடா ஆயிடுச்சுடா, கர்த்தர் நாம மகிமைப்படும். பிரச்சனை வரும்போது அழுவாத இருங்க, அதுதான் தைரியசாலி. பிரச்சனை வரும்போது கத்தாத இருங்க, அவன் தைரியசாலி. அதான் இப்போ நம்ம சர்ச்சில் யாரும் அவ்வளோ அழுவுறதில்லை. ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப மனம் திரும்பிக்கிறீங்க. நீங்கள்லாம் பிரதர்ஸ் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் அழுந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன் சும்மா தண்ணீரை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? யார் என்னன்னா சொல்லிட்டோம். போகிறவங்களை என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்புங்க. போயிட்டு வார்கள், திருப்பதி நிறைவு பெற்றது. பார்த்துக்கங்க. யாருன்னாகட்டும், பையனாகட்டும் ஒரு 50 கொடுங்க, பொண்ணுக்கிட்ட 20 கொடுங்க. எக்ஸ்ட்ரா கேட்குறான், கூட்டி சேர்த்து அள்ளி. நீல என் கடவுள், உங்க பையனுக்கு சொல்லுங்க நீலடா என் கடவுள். உங்க பொண்ணுக்கு சொல்லுங்க மாராணி நீல. என்ன படிச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, புரியுதா? எல்லா மாறுதலை என்னை அழைத்தவர் மாற மாட்டார். ஆமென் அல்லேலூயா. எல்லா கரங்கள் என்னை விட்டு போனாலும் எங்க அப்பா கரை என்னை ஒரு நாள் விடாது. ஆமென். ஒருவேளை ஆவலன்னா கூட ஒருத்தன் எங்க ஏசப்பா எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? சர்ச்சுக்கு நீங்க எவ்வளவு ப்ரேயர் ரிக்வெஸ்டோட வந்துக்கிறீங்க. இப்போ அது நடக்கலைன்னா நீங்க கடவுளுக்குள்ள இருக்குவீங்களா? இதுதான் கட்சி. இப்ப பிரதாப் ஆமேன்னு சொன்னார். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல பிரதாப். கேவியா பாருங்க, சாட்சி நீங்க தான். உனக்கு ஏதோ ஒன்று வேணும். உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் ஆனமோ இல்லை ஏதோ ஒன்று வேணும், அது கெடிக்கல. ஸ்டில் வில் யூ ப்ரே? ஸ்டில் வில் யூ லவ் காட்? அதுதான் கட்ஸ். அதுதான் கட்ஸ். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? கட்ஸ் எல்லாம் ஜெபம் கேட்ட பிறகு வாழ்றது கட்ஸ் இல்லை. ஜெபம் கேட்கலன்னா கூட ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே சபைக்கும் ஊழியத்துக்கும் வேதத்தை தூக்குறதும் ஊழியத்தை செய்யறதுல இருக்குதா? அது இருக்கணும். அவன் தான் இன்னைக்கு எத்தனை பாடி பில்டருங்க அவங்க உடம்ப போயிட்டு அந்த ஸ்டேஜில் காட்டணுன்ற வெறி, எவ்வளோ வலி இருந்தாலும் அதெல்லாம் மறந்து ஸ்டேஜில் காட்டி எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருக்கிறாங்க. அதை நியூஸ் எல்லாம் கேட்டு கூட இன்னும் பாடி பில்டருங்க எல்லாருமே ஸ்டாப் ஆகல. இன்னும் பல பேர் ஜிம்முக்கு போயின்னுக்கிறாங்க. நான் ஸ்டாப் ஆகிட்டானே கொஞ்சம், ஏன்னா என்னால் அவ்வளோ வெயிட் தூக்க முடியல. நான் தூக்குறதெல்லாம் 10 kg தான், முடிச்சிடுறேன். நம்ம ரிஸ்கெல்லாம் எடுக்கிறதுல இல்லையா, சும்மா சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். சுசை பிரதர், பிரிஸ்டேஜுக்கே சவால் அடிச்சு தூக்கணும். பிரிஸ்டேஜ் தானே வேலை செய்றீங்க சொல்லுங்க. நம்ம வீட்லேயே குக்கர் இருக்குது பிரதர், புஸ்ஸுன்னு எரியுது, நம்மளும் பார்த்துக்குவோம். நீ எல்லாம் நம்ம குருவில், நம்ம குரு அவரு. ஆமாம் நல்லையா. உங்கள் பாஸுக்கு சொல்ல முடியுமா இந்த மாதிரி தெரியுமா? சார் நீ வேலை கொடுத்தாலும் சரி சார், வேலை கொடுக்கலன்னா கூட சரி சார். எங்கள் பாஸ் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் யார் தெரியுமா? மை பாஸ் இஸ் அ ஜூவிஷ் ಕಾರ್ಪೆಂಟರ್ ಸಾರ್. ನೀವಿಲ್ಲ, ನೀವು ಕಂಪನಿ ಇರುವಾಗ ನನ್ನ ಬಾಸ್, ಕಂಪನಿ ಕ್ಲೋಸ್ ಆದರೆ ನೀನು ಕ್ಲೋಸ್, ವೇಸ್ಟು. போய் சொல்லிட போறீங்க, வேலையில தூக்கிடுவார். அது மனசிலே பேசிக்கணும், அது வெளிரகமா. ஏன்னா மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல, உள்ளே பாசுன்னு. ஆமே நல்லேலூயா. அந்த கட்ஸ் வேணும் உங்கள்கிட்ட. அழுவு வரும்போது அழுவக்கூடாது, அதான் கட்ஸ். செத்துலான்னு வரும்போது தான் கடவுளுக்காக வாழணுன்ற கட்ஸ் வரணும். சில பேர் சொல்றாங்களே பிடிக்கவே இல்லை பிரதர் வாழ்க்கை, உனக்கு கட்ஸ் இல்லை, கட்ஸ் இல்லை. பாவத்துக்கிற கட்ஸ் பரிசுத்தத்துக்கு இல்லைன்ற. நான் சொல்றேன் பரிசுத்தத்தை தான் அந்த மாதிரி கட்ஸ் வேணும்ன்ற. உண்மையான விசுவாசிகளுக்கு அந்த மாதிரி கட்ஸுங்க வேணும். ஆமே நல்லேலூயா. உன் குடும்பத்தை எல்லாரும் விட்டா கூட, அண்ணாதியா நீ நின்னா கூட, உன் வாயிலேருந்து என்ன வார்த்தை திரும்ப வரணும்?
என் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் கண்ணு குருட்டா யாரை மாற்ற முடியாது. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எனக்கு பலனை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Peter, when he focused on Jesus, he was walking on water. இன்னைக்கு எது மேல உங்க ஃபோக்கஸ் இருக்குது? பிசாசு ஒன்னையில உங்க ஃபோக்கஸ் இப்படி திருப்பணும், அவ்வளோதான். இந்த குதிரைங்களுக்கு ஏன் இந்த கண்ணடி அப்படி மூடி இருக்கிறாங்க தெரியுமா? அதோடைய டெஸ்டினேஷனுக்கு போக முடியாதான். இன்னைக்கு நீங்க கூட இயேசு கூட்ட அழைப்பை விட்டு போறதுக்கு காரணமே உங்க கண்ணை நீங்க என்ன பண்ணல, ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணல. இன்னைக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் யோசிக்கிற, ஹெல்த் ப்ராப்ளம் யோசிக்கிறீங்க, அதை யோசிக்கிறீங்க, இதை யோசிக்கிறீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது நாளை குறித்து என்ன பண்ணாதன்றாரு, நாளைக்கு கூட யோசிக்காதன்றாரு. நாளைக்கு பற்றி கூட நீ யோசிக்க கூடாது. இருக்கிறீங்களா அப்படியே அத்தா கட்ஸு யோசிச்சு நின்றீங்கன்னா அஷா புஷா யோசிக்கிறீங்களா? என்ன பண்ணுவேன் பிரதர்? ஏய் நோ. ஆமென். அல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டார் பிரதர், எல்லாம் சொல்லிட்டார் பிரதர், ஸ்டில் பிலீவ் இன் காட். உள்ளுக்குள்ள ஆவியானவர் பேசணும். இது எல்லாம் நன்மைக்காகத்தான், இந்த ரிப்போர்ட் எல்லாம் நல்லதுக்காகத்தான், இந்த தோல்வி எல்லாம் நல்லதுக்காகத்தான். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 8:28 பிரகாரமாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், என் அவமானம் நல்லதுக்கு ஏதுவாய், என் தோல்வி நல்லதுக்காக, இன்னைக்கு என் தனிமை நல்லதுக்காக என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு இது. யாரால இயேசுவை லவ் பண்றீங்க பாரு, அது உங்களுக்கு அப்படி. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் கூட அப்படித்தான் பண்ணாங்க. முதலாவது உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? நீங்க என்ன பண்ண முடியாது சிஸ்டர்? தைரியம் இல்லைன்னா சண்டை போட முடியாது. தெரியுங்களா? தைரியம் வேணும் உங்களுக்கெல்லாம். யார்கிட்ட சண்டை போடுறதுக்கு? ஹஸ்பண்ட இல்லை, போட்டுற போறீங்க. ஒய்ஃப்ட இல்லை, அந்த சண்டையா சொல்லல, உள்ள சண்டை போடும். தூங்க விடாதபடிக்கு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கிட்ட சண்டை போடு. அதுக்கிட்ட சொல்லு, என் கர்த்தர் நல்ல தூக்கத்தை எனக்கு தருவார், அவர் கரத்தில் நான் இருக்கிறபடியால் தூங்குவேன் நான் நிம்மதியாய். ஆமென். சில பேர் தூக்கமே வர மாட்டேங்கிறேன்றீங்க பார்த்தியா? என்ன ஆயிட்டு தெரியுமா உங்களுக்கு? பயம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. तूको ना सो सिस्टर व्हाट टू से स्लीप इन हिंदी? नींद. आपको नींद नहीं आता ना, अच्छा नींद करो, ठीक है? अब जीसस बात कर रहा, நல்லா தூங்குங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. அவர் படகுல இருக்கும்போது நல்லா தூங்குங்க. ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, எல்லாரும் பிரச்சனையில கத்தினி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி இருந்தாரா? தூங்கி நின்றாரா? நீ ஆண்டவர் புள்ளியா இந்த பிரச்சனை டைம் என்ன பண்ணோம்? தூங்குமா, பார்த்துக்குவாரு. எல்லா கதையும் ஃபேமிலியிலே எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ பார்த்துக்குவார். அதுக்கு தான் அந்த மனசு வளர்த்துக்குங்க. பைபிள் சொல்லுது, அவரை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாரும் வந்து அவரை காட்டி கொடுக்கும் போது அவர் மனசும் முகமும் கல்லு மாதிரி இருந்துச்சா? சும்மாலாம் அழுவாதீங்க. சும்மாலாம் அழுவுறங்க யார் தெரியுமா? குழந்தைங்க. தொட்டா அழுவோம். டச் மீ நாட் பிளான்ட். அதெல்லாம் ஒரு ஆப்பிள் ஃபோனுக்கு நம்ம சபைக்கு வந்திருந்தானா மாப்பிள்ளை வாழ்க்கையில் ஃபோனே யூஸ் பண்ணிக்க மாட்டான். அந்த மாதிரி அவனுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லையா? கரெக்டாக இல்லைங்களா சிஸ்டர்? கர்த்தரை தேடுறா, மிச்சிருந்தெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. நிற்கலாம். கொடுத்துக்கிறாரா? கொடுக்கலீங்களா? கொடுத்துக்கிறார். அப்பயே ஆடம் ஏனிவுக்கு ஆப்பிள் கொடுத்தாரா? நம்மளுக்கு தர மாட்டாராப்பா? தரமாட்டாரா? அற்ப விசுவாசிகளே சொல்லுங்க. ஆப்பிள் வேண்டான்னு சொல்லப்பா, நீ அதிகாரம் பெற்றவன். நீ அது என்னன்னா கூட்டம் அவங்க டச் பண்ண ஆண்டவர் வைக்குவார். ஆமென். சொல்லுதுமா. ஆமென். வேண்டான்றவங்க பரவாயில்ல விடுங்க, நீங்கள் விவோவிலே OnePlusலேயே இருங்க. சப் டு யுவர் ஃபேத். நான் அப்கிரேட் ஆகணும், நான் சேலஞ்சராக, நான் ஐ வாண்ட் டு பி மோர் தென் அ கான்கரர். ஐ டோன்ட் திங்க் அபவுட் என்னத்துக்கு இது இந்த ஃபோன் எல்லாம் கேட்டால் ஐ கேன் டேக் சம் வீடியோஸ். இப்போ கேமரா பதில் நல்ல கேமரா இருக்குது, அதில் நல்லா எடுக்கலாம், நல்லா என்ன ஊழியம் பண்ணலாமே. கெட்டதுக்காகத்தான் ஃபோனு, நல்லதுக்கு இல்லையா? இந்த ஃபோனில் தான் இன்னைக்கு லைவே போயின்னு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் பயத்தோடு உள்ள வந்துக்கிறீங்க? சுப் தைரியமாக வெளியே போ. ஆமென். அல்லேலூயா.
என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்படியே தான் இருப்போம். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள பிசாசு ஒரு தந்திரத்தை அனுப்புவான். அடுத்தது ரோமர் 10:7. ஆதல் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஹல்லேலூயா. இப்போ உங்க விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் மாறணும்னா, இந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைலு மாறணும்னா, நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை அடிக்கணும்னா, நீங்க பைபிள் சொல்லுது faith comes by Hearing. hearing That and is hearing the good hearing news. and hearing the word of God. Hallelujah. பைபிள் சொல்லுது உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு தைரியம் எப்போ வரும்னா, தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க. சொல்லுங்க, கேட்க கேட்க. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, சர்ச்சுக்கு வர்றது முக்கியம் இல்லை, சர்ச்சில் வசனத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். உங்களை கேட்க விடாதபடிக்கு பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? அதுக்கு தான் குழந்தைங்க யாராவது சபையில் பண்ணின்னு இருக்கும் போது நீங்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஏன்னா அது குழந்தை, நீங்கள் வளர்ந்துக்கிறீங்க. அவங்கள விட்டுருங்க, அவங்கெல்லாம் பேசுவாங்க, எதனா பண்ணட்டும். இப்போ வெளியவும் சவுண்டு இருக்குது, ஃபேன் சவுண்டு இருக்குது, எல்லாம் நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணல. அந்த மாதிரி இந்த குழந்தைய கூட விட்டுறணும். இந்த குழந்தைய விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? until and unless if it is danger, ஏதாவது கரண்ட் கிட்ட போகிறவங்க உஷாராக்கணும். கவலைப்படாதீங்க, நான் விசுவாசிங்கிறேன். அந்த சோட்டு உங்களுக்காக ஒரு இடத்த ரெடி பண்ணுறேன். அல்லேலூயா. கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. கீழே இருக்கிற இடம் கூட ஓனர் சொன்னார், சார் பேக்கான்னாரு. ஏசப்பா ஏனாದರೂ ಒಂದು ಮಾಡ್ರಿ, ಮಾಡಿಬಿಡೋಣ. ஆமென். எல்லாம் கொடுத்துனே இருக்கிறாங்க. வயிற்றுச்சல் பிடிச்சவங்க யாரும் ஆமேனே சொல்ல மாட்டேங்குதே. அல்லேலூயா. நம்ம வீடை நல்லா வச்சிருக்கிறாரு, அவர் வீடு நல்லா இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. இங்க வந்து எத்தனை 12 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. செத்து போறவங்களாம் இன்னைக்கு வாழ்ந்துங்கிறாங்க நம்ம சர்ச்சில் எல்லாம். சாவுரை கேஸ் எல்லாம் எந்திரிச்சு தைரியமா பேச ஆரம்பிச்சிச்சு. ஆமென், ஆமென். கை விட்டுங்க, முன்னாடியே சொல்லுது, என் கையை தூக்குவார் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு. அல்லேலூயா. அதை வளர்த்தவர் என் தகப்பன். ஆமென். அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன். இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்ட்ராங் இன் யுவர் ஃபேத், யூ நீட் த வேர்ட் ஆஃப் காட். அதுக்கு தான் நம்ம சபையில் வசனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். worship is also important, but word is very very important, very very important. இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு போறவங்கள பாருங்களேன், வசனம் இல்லாதவங்க பாருங்க. சில பேர் சர்ச்சுக்கு போவாங்க, ஆனா சர்ச்சில் போயிட்டு அந்த வசனத்தை கேட்காதவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வெந்து வேகாத மாதிரி இருப்பாங்க. அவங்க பேர் என்னவும் சொல்லுவாங்க, என்னவும் சொல்லுவாங்க, வெந்து வேகாததெல்லாம். நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நீங்களே என்ன பண்ணுங்க. அவங்க எப்படி இந்த அப்படின்னு தெரியும்னா, பிரச்சனை மத்தியில தான் தெரியும். பிரச்சனை மத்தியும் ஸ்ட்ராங்கா வீக்கா ஒரே அடிக்க ஒஞ்சிருங்க. பாத்துக்கிறியா, செத்துலாம் இருக்கிற என்னத்துக்கு சாவுறது? வெறும் ஒரு பொண்ணு துரோகம் பண்ணிடுச்சு, அவ்வளோதான் உன்னுடைய ஸ்ட்ரென்த் பவர். ஒரே ஒரு பையன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு செத்து. அப்போ யார் கடவுள்? பையனா பொண்ணா? கடவுளா? கடவுள் தான் உங்களுக்கு தெய்வன். உங்கள் பிள்ளை அல்ல, உங்கள் பொண்ணு அல்ல, உங்கள் வேலை அல்ல, உங்கள் பிஸ்னஸ் அல்ல, உங்கள் சரீரம் அல்ல. இதை படைத்த என் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போனா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? வசனம். வசனம் என்ன வேணும்? ஏன் வசனம் வேணும்? நீங்கள் சொல்லுங்க, ஏன் வசனம் வேணும்? ஏன் இதுக்கு ஆண்டவர் வேற ஏதோ சொல்லலை? நீங்கள் சொல்லுங்க பிரதர். இப்போ கரும்பு இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்கங்க. இந்த கிளாஸில் தண்ணியை இருக்குது. இப்போ நான் இந்த டேபிள் இப்படி ஆட்டினேன்னா இந்த கிளாஸ் என்ன பண்ணுது? ஷேக் ஆகுதா? கிளாஸில் இருக்கிற தண்ணி. அப்போ கிளாஸ் உள்ள இருக்கிறது என்ன இருந்துச்சு? தண்ணி. அது ஷேக் ஆகும் போது என்ன வெளியே வந்துச்சு? இப்போ உங்களை கூட பிசாசு இப்படி ஆட்டுறான். என்னென்ன வருது? இந்த மாதிரி கோபம், எரிச்சல் எல்லாம் என்ன வரணும் உள்ளேருந்து? இப்போ உங்கள் மனசில் இயேசு இருந்தார்னா இப்படி ஆட்டும் போது என்ன வரணும்? இயேசு தானே வரணும். ஏன் செத்து போகிறேன்னு வருது?
யாழூரிக்கு ஏப்பா நல்லா தானே இது பார்க்குறது நல்லா இருக்குது. மரம் முருங்கா மரம் மாதிரி வளர்ந்துக்குது பார்க்குறது. கேட்டால் எல்லாரும் இடத்துலையும் 12 வருஷம் சர்ச்சுக்கு போயினுக்கிறேன். இது சித்திரப்பேத நான் என்கிட்ட வந்தீங்கன்னா நானே நல்லா டஃப்பான ஜோனுங்க சொல்ல. நீ பொழிக்கவே கூடாது இனிமேல். இப்படியாப்பட்ட விசுவாசியை சபைக்கே வேண்டான்ற. ஏன்னா 15 வருஷமா இன்னும் பால் பூட்டி கொடுத்துன்னு என்ன பிரதர்? மிச்சத்துலலாம் வளர்ந்துருக்கிறேன். மீசை வருது, தாடி வருது, கல்யாணம் ஆசை வருது, புள்ளை பெற்றுக்கணும்னு ஆசை வருது. கடவுளை கூட ஏன் வளரணும்னு உனக்கு ஆசை வர மாட்டேங்குது? கடவுளுக்குள்ள வளர்ந்திருக்கிறவங்க என்ன தானாலும் கர்த்தர் பார்த்துக்குவா, கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென், அல்லேலூயா. அவனுக்குள்ள இயேசு இருந்தா இயேசுவை மாற்றத்தான் புகழ்வான். யார் என்னை மறந்தாலும், யார் என்னை விட்டு போனாலும், எங்க அப்பா என் கூட இருக்கிறாரா, என் தகப்பன் என் கூட இருக்கிறார். கர்த்தர் பார்த்துக்குவார். நான் பேச மாட்டேன், என் கர்த்தர் பேசுவார். அந்த மாதிரி பார்த்து தான் நான் முதல் ஊழியத்தை விட்டு போய்க்குவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டியெல்லாம் இல்லை, இன்னை வரைக்கும் இப்படி ஐந்து தான் இருக்குது. ஆனாலும் நானும் உடைஞ்சு போயிருந்தாலும் உங்களை வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப நம்பிக்கை கடவுள் மேலே இருக்குது. ஆமென். பெனி, ஸ்டீவன் கேட்குறீங்களா? சர்ச்சுக்கு வர்றது வேஸ்ட் ஆகிடும். இப்போ தான் கேட்டிருந்தேன், நீங்கள் தான் எக்ஸாம்பிள் ஆகிடுவீங்க. யூ ஷுட் கீப் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். அதுக்கு தான் சொல்கிறேன், யாருன்னா பக்கத்தில் பேசுகிறவங்களா இருந்தால் அவங்க கூட உட்காராதீங்க, அவங்கள்ட்ட தூரம் வாங்க. ஸ்கூலில் கூட பாருங்கள், படிப்பாளிங்க கூட சேர்ந்தவங்க பாருங்கள் எங்கேயோ ஆகிட்டுக்கு வாங்க. இந்த லாஸ்ட் பெஞ்சுங்க பாருங்கள், இன்ன வரைக்கும் ஏன் உருப்படல தெரியுமா? அதுங்க கேஸே அது தான். நான் என்ன சொல்கிறேன், ஸ்கூலில் வேணுந்தா அப்படி ஆகிடு, சர்ச்சில் அப்படி ஆகிடாத. சர்ச்சுக்கு வருது வேஸ்ட் ஆகிடும். உங்களை அங்கே திருடல அட்டாக் பண்ணல, இங்கே வந்து அட்டாக் பண்ணுறான் பாரு. அதுக்கு தான் உங்களுக்கு எப்படி வருமா விசுவாசம்? சத்தியத்தை. ஆனால் இப்போ கேட்க விடாதபடிக்கு உங்களை என்ன பண்ணுறான்? இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். ஃபோன் நோண்ட வைக்குவான். உனக்கிட்ட பேசணும்னு ஆண்டவர் வரும்போது ஃபோன் நோண்டுவேன், டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் என்ன இமீடியட்டாக என்ன பண்ணோம்? ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தான், ப்ளீஸ், தேங்க்யூ. அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த மூளை சீட்டில் யாரெல்லாம் உக்காரீங்களோ, இந்த மெல்வின் தம்பி, அந்த விஜய், இந்த பக்கம் நீங்கள்லாம் சொல்கிறேன், உங்களெல்லாம் நீங்கள்லாம் தேவ அன்பை ருசிச்சுவீங்க. இந்த பக்கம் உட்கார ருசிக்கணும்னு சொல்லாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வேறு எங்கேயோ எடுத்துன்னு போயிடுவீங்க, அது வேறு. ஏன்னா உங்களை யாரும் அந்த பக்கம் என்ன பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்தந்தமே சபையில் என்ன பண்ணிவிடுங்க, அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுங்க. நான் கை உயர்த்தி ஆராதிக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து லேட்டாக வந்தாங்க, என்ன பண்ணுவாங்க? உங்களையும் ஆண்டவரையும் யாரும் பிரிக்காதபடி பார்த்துக்கோனிக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஆராதிச்சு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டுக்குவீங்க. அந்த உச்சக்கலத்தில் போயிட்டு இருக்கும்போது யாருன்னா வந்து தட்டி எழுப்புனா என்ன வருது உங்களுக்கெல்லாம்? என்ன வருது உங்களுக்கெல்லாம்? வரதே வருது இல்லைங்களா? இப்போ உங்கள் வீட்டில் நம்ம சபையில் யாரும் இல்லை. இப்போ போனோம் லாஸ்ட் மந்த் ஒரு சபைக்கு போகும்போது அந்த சபையில் பார்த்தோம், நல்லா தூங்குறாங்கப்பா. அதான் நம்ம கிறிஸ்டியனுங்க கண்ணை திறந்துனே தூங்குறாங்க. மல்டி டேலண்ட் இதெல்லாம். உங்க வீட்டிலலாம் பாருங்களேன், தூங்கும் போது ஏதாவது ஒரு சவுண்டு போட்டாலும் என்ன ஆயிருது? என்ன சொல்றீங்க? தூங்கும் போது யாராவது கிளாஸ், மோட்டர், அந்த மிக்ஸி ஆன் பண்ணீங்க, சும்மா இப்படினால என்ன ஆயிருது? இங்க பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் வச்சுக்கிறேன், 1200 வாட்ஸு. இது ஒரு 200, 400, 2800 வாட்ஸ் வச்சு இங்க தூங்குறாங்க. அப்பனா எவ்வளோ அளவுக்கு அவங்கள பிசாசு மந்தம் பண்ணி வச்சிருக்கிறான் பாரு. உங்க வீட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் விழுந்தாலே நீ தூங்க மாட்டேங்கிறிய. சர்ச்சில் ஏன் விழுற தெரியுமா? தூக்க வர தெரியுமா? ஆக்சுவலாக உன் சரீரம் இல்லை, உன்னை பிடிச்சிக்கிற ஆவி. You have been possessed by an evil spirit so that you can't hear the word of God. If you don't hear the word of God, you will lose your faith. If you lose your faith, you will lose your battling. எப்படி எங்க பிடிச்சான் பாத்தியா? ஆக்சுவலாக பிசாசு வந்து நீங்கள் நல்ல சண்டை போடுறவங்களுக்கு தெரிஞ்சா உன் பெலன் எங்கே இருக்குதுன்னு பார்க்குவான் ஃபஸ்ட்டு. இப்போ கூட அந்த சூர்யா வைபவ் கிரிக்கெட் பிளேயரு, சின்ன பையன், அவன் எடுத்து அடிக்கிறான். எல்லா பாலும் அடித்தா, எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. எல்லா பாலும் அடிக்கிறானே, இவன் என்ன பண்ணுறதுன்ட்டான். ஸ்பின் போட்டாங்க, என்னென்ன இருக்குது இல்லையா பாலிங்கில், ஃபாஸ்ட் பவுலிங், அது இதுன்னு போட்டு லாஸ்ட்டில் பவுன்ஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களா. மாப்பிள்ளைக்கு பவுன்ஸ் கொடுத்தா என்ன ஆறாரு?
பவுன்ஸ் ஆயிடுறாரு. இப்போ எல்லாரும் டார்கெட் பண்ணி என்ன ஆகிட்டாங்க, அந்த மாதிரி எங்கள் வீக்னஸ் என்னன்ட்டு பிசாஸ் ட்ரை பண்ணினே இருக்குவான். எதில் விக்கெட் அவுட் ஆகிறன்ட்டு ஒருத்தர் மாத்திரம் வெயிட் பண்ண மாட்டாங்க, 11 பேரும் வெயிட் பண்ணுவாங்க உன்னை ஒருத்தர் அழிக்கிறதுக்காக. அது உங்கள் பசங்க இல்லை, உங்கள் குடும்பம் இல்லை, உங்கள் வேலை இல்லை, அது பிசாசு. சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்திருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அதனால நீங்க எப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா, யூ ஹேவ் டு ஹேவ் த வேர்ட் ஆஃப் காட். அப்படின்னா உங்களுக்கு தோல்வி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு தோல்வி ஆயிடுச்சு, உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க பிள்ளைங்களோ யாரோ உங்களை கை விட்டுட்டாங்க, இல்லை கை தவறி போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த வசனத்தை எடுக்கணும். என்ன சொல்லணும்? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் போன சர்வீஸ் கூட சொன்னேன், மெல்வின் பிரதர் அவங்க டேடி கீழே வந்த ஒரு சாட்சி எனக்கு சொன்னா, எனக்கு புல் அரைச்சிருச்சு. ஒரு நெருக்கத்தின் பாதையில் இருக்கும் போது அவர் வசனம் பேசினதா. ஆமென். அந்த வசனம் மாற்றம் இருந்துச்சுன்னா பிரதர், என்ன மதி சண்டை வந்தாலும், வசனம் இல்லாதவங்கலாம் சண்டை போடவே தெரியாது, வசனம் இருக்கிறவங்க பார்த்துக்கலான்னுவாங்க, வெயிட் ஆகுவாங்க அவங்களாம். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ தெரியுதுங்களா உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் ஏன் இன்னைக்கு ஃபைட்டில் தோக்குறீங்கன்ட்டு? ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வந்துடுச்சு? இப்போ பயம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த இல்லை பாரு பயம்லாம், இப்போ ரொம்ப பயம் வருது பாரு. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? கம்மியாக தான். சிஸ்டர் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பாருங்க சிஸ்டர், கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்கள், தண்ணி கொடுங்க, அவ்வளோ தண்ணி கொடுங்க சிஸ்டருக்கு. ஓகே, கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. ஆஸ் சம் வாட்டர் சிஸ்டர். என்ன சொல்லியிருந்தேன்? பயம் வந்துடும். உங்களுக்கு என்ன வந்துடும்? உங்கள் பிள்ளைங்க படிக்க வைக்கிறது, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது. ஃபஸ்ட்டு நல்லா இருந்தீங்க, ஏன் இருந்துச்சுன்னா அப்போ விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ போக போக என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிடுச்சு. எங்கள் பாஸ்டர் ஒரு கேள்வி, நம்ம பாஸ்டர் சொல்லணும் இல்லை, என் பாஸ்டர்லாம் இந்த பட்டர் கத்தியே இல்லை, எப்போவுமே ஒரு ஷார்ப்பாகவே வச்சுன்னு வராரு. அது எப்போ தான் ஷார்ப்பாக அவருக்கு வருதுன்னு கூட தெரில. நான் சொன்னேன், வீடுக்காக நான் கேட்டுன்னு இருக்கும்போது, ரொம்ப ரேட் ஆகுது பிரதர் பாஸ்டர், வீடெல்லாம் என்னால் இப்போ போக முடியலன்னு நினைக்கிறேன், ஒரு சிங்கிள் பிஹெச்கே போயிடலான்ங்கிறேன் அப்படின்னு. ஏன்பா அப்படின்னு கேட்டார். எல்லாம் ரொம்ப ரேட் ஆகுதுண்ணா, என்னால் முடியல. பார்ப்பா, ஆண்டோடைய பிள்ளைங்க எப்போவுமே இப்படி போகக்கூடாது, எப்போவுமே இப்படி தான் போனான். அப்போ நான் எங்கள் பாஸ்டரை பார்த்து சொன்னேன், காசு இல்லைண்ணா இப்போ, காசு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ என்கிட்ட வரும்போது எல்லாம் வச்சுனா வந்த, ஒண்ணுமே இல்லை தானே வந்த. அங்கிலேருந்து அப்பா இங்க கூட்டின்னு வந்தாருன்னா, இங்கிலேருந்து அப்பா அங்க கொண்டு போக மாட்டாரா பாலா? அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தேவை. அதை கடைசியில் சொல்றேன். அந்த ஒன்றிட்டு இருக்கும் போது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பிசிக்கலா பேசுவாங்க, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க? நீ ஒண்டியா இல்லை, உங்க கூட கடவுள் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை கடவுள் இருக்கிறார், சோர்ந்து போவாதே. ஏற்ற நேரத்தை கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. தைரியமா வாழணும்னா வசனம் வேணும் பிரதர். தைரியம் இல்லாத ஒருத்தவங்க வா, ஆனால் தைரியத்தை சம்பாரிச்சுக்க ஒருத்தர். இப்போ பாரு, உங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்குது, தைரியம் இருக்குதா இல்லைங்களா? ஆமென், அல்லேலூயா. தைரியமா இருங்க சிஸ்டர்ஸ், நான் சொல்றேன், தைரியமா இருங்க. டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிவன், டிபெண்ட் ஆன் காட். கடவுள் மேல மாற்றம் என்ன இருங்க, சாய்ந்திருங்க. சுயத்தின் மேல கூட சாயாதீங்க, கடவுள் மேல சாஞ்சினே இருங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். முதலாவது நல்ல போராட்டத்தை போராடுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? தைரிய குணம். ஆஷா சிஸ்டர், உங்களுக்கு தைரிய குணம், பயப்படக்கூடாது. நான் சுசை பிரதா தைரியமாகணும், நான் இசை தைரியமாகணும். நம்ம அப்பா கதை திறக்குவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக என்ன இருக்கணும்னு சொன்னேன்? உங்களுக்கு வசனம் இருக்கணும். வெரி குட், யூ காட் த பாயிண்ட்ஸ். அதுக்கு தான் நீ பாஸ்டர் ஆயிடுவ மக, அதுக்கு தான் நீ பாஸ்டர் ஆயிடுவ. நீ நிற்கிற நிலைமையை பார்க்குறேன், நான் எழுதி தரேன். நான் போன வாரத்துக்கு கூட நானும் சொல்ல மாட்டேன், ஏசப்பா எனக்கு சொன்னதை சொன்னேன். போன வாரம் இதே காங்கிரிகேஷனில் தான் சொன்னேன், சந்தியாவுக்கு என்ன குழந்தை பிறகுதுன்னு, பையன் குழந்தை சொன்னேன். இன்னைக்கு என்ன குழந்தை போடுறது கொடுத்தாரு? பையன். இன்னைக்கு அனீஷ் சந்தியா கூட பையன் தான் சொன்னார், பையன் தான் கொடுத்தாரு.
நவீனுக்கும் பையன் தான் சொன்னார், பேரோட சொன்னார், பையன் தான் கொடுத்தார். உங்களுக்கும் சொன்னார்னா செய்வார். பொறுமையா இருங்க. ஆமென். அல்லேலூயா. வாசிராஜா. சபை கூடி வருவதலை சிலர் விட்டு போகிறது போல நாமும் விட்டு விடாமல் நாமளும் என்ன பண்ணக்கூடாதா? விட்டு விடக்கூடாதா? அல்லேலூயா. அடுத்தது வசனத்தை கேட்க விடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவா? சண்டை போடும். ஒன்று சர்ச்சுக்குள்ள வந்தவங்களே எடுக்க பார்க்குவான். அடுத்தது சர்ச்சுக்கே வராதபடி பண்ணுவான். எப்படி பண்ணுவான்? சர்ச்சுக்கே வரக்கூடாதபடிக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நவீன் பிரதர் அவங்க மம்மி ஹாஸ்பிட்டலில் நான் காலைல 4 மணி வரைக்கும் இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துச்சு சர்ச்சுக்கு வந்துக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் சிஸ்டர். என் கொடுத்திருந்த பார்க்கல, கொடுத்தவரை பார்க்க வந்துக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த மதிக்கணும். என்னதான் கர்த்தர் கொடுத்தா இங்கே ஆண்டு வரத்தாடா, அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் இந்த வீடு, காரு, சொத்து, ஆஸ்தி, பாஸ்தி, புல்லை, பேரை, ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, ஏது இருந்தாலும் எல்லாம் நெக்ஸ்ட் தான். எங்கள் அப்பா தான். ஆமென். அடுத்தது என்ன பண்ணுவானா? தேவ ஐக்கியத்தை என்ன பண்ணுவா? பிரிக்குவா. இப்போ எல்லாரும் கூடவே இருந்தால் நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்கன்னு என்ன பண்ணுவா? ஃபர்ஸ்ட் ஒன்று, இப்போ ஒரு ஆடு ஒரு மந்தியில் இருக்குது. ஒரு ஆடு அலர்ட் ஆனாலே எல்லா ஆடும் என்ன பண்ணிடுது? இந்த கோழிக்கு நான் பார்த்துக்கிறேன். கோழிங்க ஏன்னா நான் கோழி வளர்த்துக்கிறவங்கள்ட்ட இருந்துக்கிறேன், புறா கூட வளர்த்துருக்கிறேன். அப்போ அந்த கோழி என்ன பண்ணுன்னா, காக்காவோ கழுகோ ஏதோ ஒரு அட்டாக் பண்ண வந்துடுச்சுன்னா அதோடைய டோன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நார்மலாக இருக்கும். அதை பார்த்தோன்னா எல்லா கோழியும் அலர்ட் பண்ணும். அது என்ன பண்ணும்? எல்லா கோழியும் அலர்ட் பண்ணும். கொக்கோ அப்படின்னா என்ன பண்ணும்? எல்லா கொக்கோ உஷாராயிடணும். அந்த ஒரு கோழினால எல்லா கோழியும் என்ன ஆகுது? காப்பாற்றப்படுது. அதே அந்த ஒரே கோழி தனியா இருந்துச்சுன்னா கொக்கோ சொல்றதுக்கு முன்னாடியே கோவாயிடுக்கும். எப்படி? இன்னைக்கு அநேக கிறிஸ்டியன்கள் விழுறதுக்கு காரணம் என்னன்னா, கொக்கோ கத்த கூட விடுதல, முடிச்சிடறான் கதை. சர்ச்சுக்கு வராதவங்களை எல்லாம் பிசாசு வேட்டையாடின்னுங்கிறான். இன்னைக்கு வீட்டில் உக்கானினே ஒருவேளை முடியாம வராமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒருவேளை முடிஞ்சு கூட நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா தயவு செய்து வாங்க, கொக்கோ காப்பாற்ற ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உன்னை காப்பாற்ற ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா பிசாசு இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா பண்ணுவான்? வசனத்தை கேட்க விடாதபடிக்கு உன்னை என்ன பண்ணுவான்? பிரச்சனையை கொடுத்து வெளியவே ஹோல்டு பண்ணுவான். அதுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப பேர் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ரொம்ப பேர் கல்யாணத்துக்கு போகிறீங்க, பர்த்டே பார்ட்டிக்கு போக முடியுது, ஃபேமிலியில் ஏதாவது ரிலேட்டிவ் இடத்துக்கு போக முடியுது. ஏன் இன்னைக்கு ஐக்கியத்துக்கு வர முடியலன்னா, you are already into a trap. உன்னை இழுத்துன்னு இருக்கிறான் மெதுவா. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். எಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ ತಮ್ಮ ನೀನು? தாவேர்கேரையிலேருந்து நம்ம சபைக்கு தாவேர்கேரையிலேருந்து வராப்புல. சில பேர் வீடு மாறினதுமே சர்ச்சை மாத்திடுறாங்கப்பா. எப்பா கிறிஸ்தவர்கள் ஏன்னா கிட்டகிற சர்ச்சுக்கு போறாங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் நினைச்சாருன்னா பரலோகத்துக்கு கிட்டே இருக்கிறவங்கள்ட்ட நான் போய் பேசிட்டு வரேன்னு. எவ்வளவு தூரம் இருந்தாலும் நன்மையை நம்ம மறக்க கூடாதுமா. இன்னைக்குமே அப்பா வீடு தான். 10 அப்பாங்களை மாத்திரவங்க எல்லாம் சரியில்லை. புரியுதா என்ன பேச வரேன்ட்டு? அது வேட்டையாடிட்டான் பிசாசு அவங்களெல்லாம். இன்னைக்கு பாருங்க, இவங்க எல்லாம் யாரெல்லாம் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐசோலேஷன். இது பேர் என்ன? ಐಸೋಲೇಷನ್ ಏನ ತರಮ ಕೊರೋನಾಕ್ಕೆ ಏನು ಮಾಡಿದ್ರು? ನಿಮಗೆ ಉಸಿರಾಟದ್ರ ತೊಂದರೆ ಇದ್ರೆ, ನಿಮಗೆ ಕೆಂಪು ಕಾಚಲು ಮೂಕಿನಲ್ಲಿ ಏನಾದರೂ ದಾಪ ಗಪ್ಪು ಏನಾದರೂ ಬಂದರೆ, ಉಸಿರು ಏನಾದರೂ ಕಾಕು ಅಂದರೆ ಬಂದರೆ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಕರೆ ಮಾಡಿರಿ, ನಾವು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನ ಸಾಯಿಸ್ತೀವಿ. ஊசி போடலடா மாலில் அனுப்புறதுலன்ட்டான், அங்கே அனுப்புறதுலன்ட்டான். எந்த ஊசியும் போடல. போட்டுக்கலாம், பயப்படாத, கர்த்தர் மேல. இப்போ பாஸ்டர் எஸ்கேப் போயிட்ட, நான் மாட்டிக்கிட்டேன். ஏய் போடாத, நானும் போதான் போகிறேன், போட்டு நீயும் போகிறதான். அதான் இது வேணும். அக்கா சண்டை போட்டுச்சு நல்லுடுது, தங்கச்சி சண்டை போட்டுச்சுனாலே, புருஷன் சண்டை போட்டா நல்லுடு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் புருஷன் தப்பு பண்ணிட்டு எதுனா அனுபவிச்சாருன்னா அவர் கையிலே கொடுங்க. நீ ஏன் பார்த்துக்கப்பா, நான் எதுவும் பேசலை,
நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோட எல்லாம் போராடிங்க. ப்ரேயரில் போய் போராடுங்க. சிம்பிளாக போய் அப்பா கிட்ட கை தூக்கி சொல்லுங்கப்பா, இந்த மாதிரி நீ பார்த்துக்கோன்னா நல்லா பார்த்துக்கிறார். அருமையாக இரவும் பகலும் காத்து காத்து பார்த்துக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஐசோலேஷன் யார் ஆகுறாங்களோ they slowly been attacked. நான் குரங்கு பிடிக்கிறவங்கள பார்த்தேன். குரங்கு பிடிக்கிறவங்கள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேஜ் எப்படி வச்சிடறாங்க. ஒரு கேஜ் எப்படி வச்சுட்டு ஒரு கேஜ்லேருந்து இந்த பக்கம் திறந்துடுறாங்க. திறந்துட்டு குரங்குக்கு பிடிக்காததை போடுறதில்ல, குரங்குக்கு எதை போடுறாங்க, பிடிச்சி இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி ஃபஸ்ட்டு வெளியே போடுவாங்க. ஏன்னா மெதுவாக 1 2 3 6 8 இங்கே 10 15 உள்ளோ. ஏன்னா அவங்க சாப்பிடும் போதே பிஸியாக்கணும். அதில் அந்த கான்சன்ட்ரேஷன் கேஜ்னே மறந்துடணும். அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது கூட பிசாசு எல்லாத்தையும் காட்டி இழுக்க மாட்டான், ஒன்றா இழுக்குவான். ஃபஸ்ட்டு நீ சர்ச்சை விட்டு வந்து என்ன தருவான், காசு தருவான். அதுக்காகவே சர்ச்சை விட்டுருவாங்க. இப்போ ஸ்டீவன் பிரதர் வாசிக்கிறாருன்னா ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாருன்னா இவர் கஷ்ட காலத்தில் சர்ச்சை விடுறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா 2 கொடுக்க மாட்டான், 3 கொடுத்துருவான். சரி 4 கொடுக்கலாம். ஏன்னா நீ எதில் வீக்காக இருக்கிற, எதில் நீ ஆசைப்படுற, அதை என்ன பண்ணுவான், ஏன்னா உன்னை மெதுவாக இப்படி இழுக்குவான். ஃபஸ்ட்டு 4, அப்புறமா கம்மி பண்ண மாட்டான். கம்மி பண்ண நீ என்ன உஷாராயிரிய, ஆனால் நீ ஆல்ரெடி உஷாரா தாக்குற. ஆனால் உன்னை அறியாமவே நீ எங்கே போயின்னு இருக்கிற, கூண்டுக்குள்ளே போயின்னு இருக்கிறாய். ஒரு பாதம் வந்துச்சு, இப்போ ஒரு பிஸ்தா வருது. ஏடாப்பா சர்ச்சை விட்டு வந்து இவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்குது, வா 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 வா. யூதாஸ் 30 வெள்ளிக்காசு, வெள்ளிக்காசுடா. ஒரு ரூபாய் காயின் சாவதே நான் விட மாட்டேன், வெள்ளிக்காசு எங்கடா விடுவேன், எங்க விடுவேன், 30 கொடுக்குறானு பாரு. சர்ச்சை விட்டு எல்லாரும் சொல்லுவாங்களே, பார்த்தியா இப்போ நான் நல்லா இருக்கிறேன். அப்போதுக்கு தான் இன்னும் கேஜிக்கு உள்ள போல, கேட் இன்னும் என்ன ஆகல, லாக் ஆகல. லாக் ஆனவங்களெல்லாம் ஆடிடுவான். ஒரு நிமிஷம் கூட விட மாட்டான். ஒரே செகண்ட் போதும் அவங்க உயிர் எடுக்கிறதுக்கு. இந்த ஐஃபோன் பையன் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். கண் இல்லையா, கை இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, உயிர் இல்லையா, என்ன இல்லை அந்த பையன் கிட்ட, எல்லாம் இருந்துச்சு. He was trapped by Satan because he loved iPhone more than God, more than mother. அதுக்கு தான் உங்களுக்கு என்னைக்குமே சொல்லுவேன், கடவுளை தவிர வேறு எதுவுமே என்ன பண்ணாத. இன்னைக்கு ஜீசஸை காட்டி உங்களை இழுக்க முடியுமா, இழுக்க முடியாது இல்லையா. அதுக்கு தான் ஐசோலேஷன் வெரி டேஞ்சர். ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிட்டியா தம்பி, என்ன மாதிரி தப்பு இருக்கட்டும்ப்பா, பொண்ணுல விழுந்துட்டியா, இச்சையில் விழுந்துட்டியா, சிகரெட்ல விழுந்துட்டியா, தண்ணியில விழுந்துட்டியா, திருடுல விழுந்துட்டியா, இல்லை வசனத்தை கேட்டு நீ விரும்புகிறத செய்யாம விரும்பாததை செஞ்சா பரவாயில்லை, வீட்டில் உட்காராத, ஓடி அப்பா வீட்டுக்கு வா. அப்பா வீட்டுக்கு ஓடி வந்துரு. உன்னை அப்படியே மெதுவா என்ன பண்ணுவான். சில பேர் ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க சொல்ற கேள்வி, அவங்க பண்ண தப்பு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லிட்டேங்களா, நான் டாக்டர், எனக்கு எல்லா பேஷண்ட்டுங்களும் நான் பார்க்குறேன். நான் வியாதியை பார்க்கக்கூடாது, நான் வியாதியிலேருந்து குணமாக்குறதுக்காகத்தான் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நோ ப்ராப்ளம். நீங்கள் இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், நாளைக்கு பெருசாயிடுச்சுன்னா எனக்கும் தெரிய வரமே. அது பெருசாக ஆக விடாதபடிக்கு என்ன பண்ணலாம், கம் லெட்ஸ் ஜாயின் அண்ட் ப்ரே ஃபார் தட். இந்த பிசாசை என்ன பண்ணலாம், நம்ம இம்மீடியட்டாக துரத்தலாம். தனிமை நாவி ஃபஸ்ட்டு பாருங்க, சூசைட் பண்ணுறவங்களால என்ன பண்ண தெரியுமா, எல்லார்கிட்ட இருந்து பிரிக்கும். எல்லார்கிட்ட அப்பா அம்மா அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் பிரித்து கடைசியில் ஒரு மூலையில் நிற்க வச்சு, இந்த மாதிரி வாழ்க்கை உனக்கு தேவையான்னு கேட்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அழிக்கவும், லாஸ்ட்ல ஃபினிஷ் அதை தான் பண்ணுவான். அதுக்கு தான் இன்னைக்கு என்ன, தனியாக இருக்காதீங்க. தனியாக இருந்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் என்ன ஆகிடும், செத்து போயிடும். என்ன மாதிரி பிரச்சனை, அதான் சொல்கிறேன் இல்லை சிஸ்டர், என்ன மாதிரி தப்புனாக்கட்டும், ப்ளீஸ் கம் ஃபார் யூ கேன் ப்ரே. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாம் பண்ணுங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆஸ் அ ஹியூமன் பீயிங் உங்களால் ப்ரேயர் கூட பண்ண முடியாது, முடியாது, முடியாது. நவீன உங்க மம்மி தண்ணி குடிங்க. உங்களால் தனியாக என்ன பண்ண முடியாது, இருக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் உடஞ்சிட்டுக்கிறீங்க, உங்களை யாரும் ஒரு மனசு காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் முழங்கால் படிட்டா ஆவியானவர் வர மாட்டாரு, உன்னை காயப்படுத்தினவங்க தான் வருவாங்க. உன்னை நீங்கள் பாருங்க, எல்லா இடத்துலையும் அவங்க தான் வருவாங்க. நான் இப்போ ஒரு 2 வீக்ஸாக வீடு சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன், செக் பண்ணின்னு இருந்தேன்.
தூங்கும் போதெல்லாம் வீடு வருது, வாசல் வருது, ஜன்னல் வருது. என்னடா இது, எனக்கு எதுனா ட்ரோமால போயிட்டா என்ன? நிஜமா மக பேஜாராயிடுச்சு எனக்கு. என்னடா டே அப்படின்னா, அப்பதான் ஆண்டவர் ஜெபம் பண்ணினே இருக்கிற, நல்லா நெருமினே இருக்கிற, கப்புன்னு ஓனர் ஃபோன் பண்ற மாதிரி வருது. ஐயோ எஸ். அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆஸ் அ ஹியூமன் பீயிங் யூ கேன் நாட் வாக் அலோன். ஒருவேளை நீங்க லேடிஸா இருந்தா கூட அன்கம்ஃபர்டபுளா இருக்குது பிரதர், நீங்க ஒரு மேன் ஆஃப் காடா இருக்கே, ஐ கான்ட் டெல் யூ சிஸ்டர், டோன்ட் லுக் மீ அஸ் அ பாய் அண்ட் கேர்ள். ஐ அம் அ மேன் ஆஃப் காட். ஆக்சுவலாக நீங்கள் இன்னைக்கு சொல்லனா, நாளைக்கு அந்த கட்டி டியூமர் ஆயிடுச்சுன்னா பேண்டேஜ் போடுறது நான் தான் வருவேன், எழுதி தரேன் உங்களுக்கு. அது எங்கேயோ போவாது, அந்த கேஸ் என்கிட்ட தான் வரும். நான் என்ன சொல்கிறேன், டியூமர் ஆகிட்டு 4th ஸ்டேஜ் கேன்சர் போகிறது வேண்டாம். இப்போவே பிள்ளை என்ன பண்ணிடலாம், மரமாக வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், வெட்டிடலாம். யாரோ பண்ணாத தப்பு நீ பண்ணல. யாரோ ஸ்லிப் ஆகுது, ஜீசஸ் கூட நடந்தவங்களே ஸ்லிப் ஆனவங்கிறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு செய்தியை கேட்டேன். ஒரு பாஸ்டர் வந்து ஒரு சிஸ்டரோட மேரேஜ் பண்ணின்னு, அவருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா, இன்னொரு மேரேஜ் பண்ணின்னு போயிட்டுக்கிறாரா, சர்ச்சே க்ளோஸ் ஆயிடுச்சா. அப்போனா பாஸ்டர் கூட மனுஷன் தான், அவருக்கும் அட்டாக்ஸ் வருது. அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்டியா இல்லை, கனெக்ஷனோட இருந்தால் மாற்றத்தான். கை பிடிச்சிக்கணும். என்னன்னா இருப்பா தம்பி, நான் சொல்லிட்டேன், என்கிட்ட எத்தனை வாலிப பசங்க வந்து அவங்க ஓப்பனாக சொல்லுவாங்க, ஐ காட் மேரிட், ஐ கேன் நாட் லிவ் மை போனோகிராஃபி நிற்கிறாங்க. I cannot live my masturbation. Don't isolate yourself. அதுக்கு வலி இருக்குதுப்பா பிரதர். நான் செட்டில்லான்கிற சூசைட் பண்ணிக்கலாம், வலி இருக்குது பிரதர். உனக்கு அந்த மாதிரி மைண்ட் வரும்போது தயவு செய்து வீட்டில் உட்காராத, ஒன்று ஓடு அங்கேருந்து. இல்லைன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணி உன்னுடைய ஆவிக்குரிய பண்ணிட்டு பேசி, என் மனசு ஒரு மாதிரி இருக்குது, அந்த நேரத்தில் இடம் கொடுக்க விடாத பிசாசுக்கு. ஆமென், அல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை காப்பாத்ததுக்காக காத்து நிறைகிறார். ஆமென், அல்லேலூயா. என்னால முடியலப்பான்னு சொல்லும் போது என் கர்த்தர் உன்னை காப்பாற்ற வருவார். ஆமென். எவ்வளோ பவர்ஃபுல்லாக ப்ரீச் பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க, எனக்கும் வருதால நானும் ஓடுறேன் அதுக்கு தான். ஆக்சுவலாக கேப்டனை தான் மொதல் என்ன பண்ணுவாங்க, நல்ல பேட்ஸ்மேனை தான் மொதல் என்ன பண்ணுவாங்க, டார்கெட்டை. ரொனால்டோ என்ன மாதிரி ஃபுட்பால் பிளேயரு, அந்த மாதிரி பிளேயரு, அந்த மாதிரி மெஸ்ஸி எல்லாரையுமே என்ன பண்ணாங்க இந்த ஃபீஃபாவில். ஏன் தெரியுமா, டார்கெட் அவனை வச்சுட்டா டீம் தோத்துரும். அந்த மாதிரி உங்களை விழுறதுக்காக இல்லை, என்ன சாட்சா நீங்கள் விழுந்துடுவீங்கன்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் என்கிட்ட ரொம்ப வாரான். ஏன்னா ரொம்ப பேர் கேட்குறாங்க, எனக்கு என்னத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ போராட்டம்ன்ட்டு. எனக்கு தெரியுதுயா அந்த போராட்டம் நல்ல போராட்டம். அல்லேலூயா. வீடு கிடைக்காதது நல்லது, ஜனங்கள்கிட்ட பிரச்சனை வர்றது நல்லது, ஹெல்த் இஷ்யூ வர்றதோ நல்லது, பணக்காசு நஷ்டம் வர்றது நல்லது, ஏமாத்துதலும் நல்லது. இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாம் நன்மைக்கு எதுவாக கர்த்தர் செய்வார். ஆமென். ஐசோலேட் ஆகாதீங்க பிரதர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஐசோலேட் ஆகாதீங்க. உங்கள் பிள்ளைங்களை ஐசோலேஷனை விடாதீங்க. உங்கள் பிள்ளைங்களை தனியாக விட்டால் என்ன ஆகுது, ஏதோ பிரச்சனை வருதா இல்லையா? நேற்று நாய் வாக்கிங் இட்டுன்னு போயின்னு இருக்கிறேன், ஒரு பையன் தலையில் அடிக்காதடா, ஒண்டியா உக்கானிங்கிறான், தலையில் அடிக்காதடான்றான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அடிச்சுட்டா பாடுறான் அப்படின்றான். என்னடா அவன் ஒண்டியா பேசுறான், அவங்க என்னன்னு பார்த்தா கேமு ஃபோனில் பேசுறாங்க. அந்த மாதிரி நீ ஒண்டியா போனீன்னு எப்படி தான் அட தலையில் அடிக்கிறாங்களே, கீழே அடிக்கிறாங்களே, அப்போ யாருனாப்பா நான் என்ன சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் தேவை தெரியுமா? பிரச்சனையே உங்கள் குடும்பத்தில் தான் வரும். அப்போ உங்கள் குடும்பம் ஆறுதல் பண்ணாது, உன் தகப்பன் தான் பண்ண முடியும். எங்கள் பாஸ்டர் எனக்கு பிரச்சனை ஆகிட்ட பிறகு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன். ஸ்டீவன், நான் ஸ்டாலின் ரொம்ப ஆகிட்டு இருந்தேன். மகன் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக, எனக்கு கொஞ்சம் பொறாமையாக்குது ஸ்டாலின், நான் உன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப அழகாக ரெடி, அந்த மாதிரி ஆகிட்டேன். பிரச்சனை மேலே பிரச்சனை. பாட்டி எங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர் என்னால் சத்தியமாக முடியல, தயவு செய்து சொல்கிறேன், மனசு ஒட்டிற மாதிரி இருக்குது, எனக்கு பிளாஸ்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அஸ் அ ஹியூமன் பீயிங் எவ்வளோ தான் இதாவது என்ன போயிடுச்சு அப்படின்னார். ஜஸ்ட்டு என்றைக்குமே வராத ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தார். டாக்டர் ஒரு பக்கம், குழந்தைக்கு வேறு கோல் ஆகிட்டுக்குது, பத்தாததுக்கு எனக்கும் என் மனைவிக்கும் பக்கத்துக்கிற வார்டு லேடிக்கும் சண்டை.
எங்க இதெல்லாம் பிசாசு எழுப்பி விடுறான். ஒருத்தர்கிட்ட மெயின்டைன் பண்ணா பரவாயில்லப்பா, 10-15 எழுப்பி விடுறான். ஒரே ஒரு காஃபி குடிக்கும் போதே எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இன்னைக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? பிரச்சனையே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுப்பா. இவரு கூப்பிட்டா அடி ரொம்ப ஹெவியா, நெக்ஸ்ட் நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கணும். இவரு கூப்பிட்டா நம்மள இன்னும் அடிக்கிறோம். அப்போனா என்னன்னா நம்மளை உருவாக்குறார் கச்சாரு. ஒன்றியா நடத்த முடியாது ராஜா. பொண்ணுங்களுக்கு சொல்றேன், உனக்கு யாரும் இல்லை நினைக்காதம்மா, உனக்கு ஒரு அப்பா ஏசப்பா வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. உறவுல உங்க அம்மா, உங்க அப்பா, அண்ணன், தம்பி, சொந்தம் யாருன்னா உன்னை கைவிடலாம். ஊழியக்காரன் நாங்கள் சொல்ற பாரு, உங்களை காப்பாற்றத்தான் நாங்கள் வந்துக்கிறோம். உங்களை அழிக்கிறதுக்காகவும் உங்கள் காசை எடுத்து நாங்கள் ஓடுறதுக்காகவும் உங்கள் காசை எடுத்து நாங்கள் அந்த மாதிரி நான் ஊழியம் இன்னி வரைக்கும் செஞ்சதில்லை. பலிபீடத்தை நின்று சொல்கிறேன், காணிக்கைக்காகவோ காசுக்காகவோ உங்கள் சொத்துக்காகலாம் நாங்கள் வரல. உங்கள் வாழ்க்கை நல்லாக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன தெரியுமா? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இந்த 12 பிள்ளைகளும் பேச்சை கேட்டு நல்லா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. மதுவுக்கு அவங்க மம்மி டேடியே இல்லை, ஆனால் அதுக்கு எனக்கு ஃபீலிங் இருக்குதா. நான் அன்னைக்கு நேரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க தெரியுமா? நல்லா இருமாங்க, அப்படியே நல்லா இருங்க. யாரும் இல்லைனாலும் இல்லைம்மா, கடவுள் இருக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு என் மேலே பயம் ஜாஸ்திக்குது. ஸ்டீவன் என்ன தப்பு பண்ணா, மது எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னா 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகும். மது என்ன பண்ண, ஸ்டீவன் என்னை வரவே வைக்கிறதில்ல, அவங்களே முடிச்சுக்கிறாங்க. அப்போனா என்ன சந்தோஷம் சொல்லு? நல்லா இருக்கிறாங்க, கீழே விழுறாங்க, எந்திரிக்கிறாங்க, நடக்கிறாங்க. அப்போனா என்ன, இன்னும் கொஞ்சம் நாளில் ஓடுவாங்க. அல்லேலூயா. விழுந்து 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 எழும்பி எழும்பி ஓட்டத்தை நம்ம நல்ல போராட்டத்தை போராடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. Don't isolate brother. சர்ச்சுக்கு வரது ஸ்டாப் பண்ணாதீங்க brother. It's a direct attack that making you to stop hearing the word of God. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒருவேளை சண்டே வர முடியலையா பரவாயில்ல, Thursday ஈவினிங் வாங்க. ஏன்னா அந்த மண்டேலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். எதுக்காக? சண்டை போடுறதுக்காக. தோல்வியும் அவமானமும் வேதனையும் பண கஷ்டமும் சரீரத்தில் வியாதியோ இதை கூட சண்டை போட்டு விசுவாசத்தை காத்து கொடுறதுக்கு வசனம் வேணும். இப்போ பாரு, வசனம் கேட்குறது என்ன என்கிறீங்க? உனக்குள்ள ஆவியானவர் பேசினே இருக்கிறார், உன்னை பலப்படுத்தினே இருக்கிறார். காரணம் என்னன்னா, நீ சத்தியத்தை கேட்க கேட்க உனக்குள்ள நம்பிக்கை வந்துனே இருக்குது. எல்லாருக்கும் செய்த ஆண்டவர் எனக்கும் செய்வார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இன்றைக்கு என்னுடைய தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது ஆபிரகாம சொல்ல மாட்டாங்க, அடுத்தது என்னுடைய பேரை வச்சு சொல்லுவாங்க. எங்க அப்பா அவருடைய தேவன், உன்னுடைய தேவன். தானியேலை பார்த்த, தானியேலே உன் தேவன், தாவீதே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை பார்த்து பேசுவார்கள். ஆமென். நான் பொறுமையா இருங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. தாவீது ராஜாவா ஆவறதுக்கு முன்னாடி, யோசேப்பு ராஜாவா ஆவறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்தது எல்லாம் பயமும் வேதனையும். தாவீதுக்கு சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதுக்கப்புறமா தான் ராஜா கேடு வந்துச்சு. யோசேப்புக்கு குழி வந்துச்சு, ஜெயில் வந்துச்சு, அதுக்கப்புறமா தான் பேலஸ். இமீடியட்டா பேலஸ் வர்றது கூட டேஞ்சர். குழியும் சிறையிருப்பும் பேலஸ், பிட் பிரிசன் பேலஸ். டேனியலுக்கு சிங்கக்கபி, தாவீதுக்கு கரடி, கோலியாத், சிங்கம். எங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு வந்தா. சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? தைரியம் இருக்கணும். அதனால நீ பிரதர் ஒண்டியா இருந்தா கூட தைரியமா இருமா, உனக்கு உதவி அப்பா மேல இருந்து அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீ புருஷன் எழுந்திருக்கலாம், கடவுளை இழக்கல, சந்தோஷப்படு. ஒருவேளை நீ மனைவி எழுந்திருக்கலாம், பரவாயில்ல, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை பார்த்துக்குவார். ஒரு பிள்ளைங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை பார்த்துக்குவார். ஒரு வேலை இழந்து போயிருக்கலாம், பிசினஸ் உன்னை விட்டு போயிருக்க, கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உங்க விசுவாசத்தை காத்து கொள்றதுக்கு 3 விதமான வழிகள் இருக்குது. முதலாவது, உங்களுக்கு தைரியம் வேணும், பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? உங்களுக்கெல்லாம் தைரியம் வேணும். இப்போ எது பயந்துன்னு இருக்குது? கடன் எப்படி தீர்க்கிறது? கர்த்தர் தீர்ப்பார். தீர்ப்பாரா? தீர்க்க மாட்டாருங்களா? ஆமென். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க, விஜய் கூட கடனில் இருந்தாப்புல, எல்லாமே கர்த்தர் தீர்க்க வச்சார். எத்தனையோ ஃபேமிலி என்கிட்ட
என்கிட்ட வந்து அந்த ஆலோசனை கேட்டு நாங்கள் ஒரு பிளான் கொடுக்குவோம், அவங்க ஒரு பிளான் கொடுக்குவாங்க, எவ்வளோ இன்கம்மு, எந்த எலி எந்த இடத்துல ஓட்ட போயின்னு இருக்குது தண்ணின்னு பார்த்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு கடன்காரனே இல்லை, கொடுக்குறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். அவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது, தைரியம் இருக்கக்கூடாது. தைரியம் இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. அடுத்தது ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்களா நான் ஆகணும். தைரியம் இருக்கணும்னா என்ன வேணும்? உங்களுக்குள்ள கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன வேணும்? வசனம் வேணும். என்ன வேணும்? வசனம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்று, ஒண்டியா இருந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு முடியாது. ஐசோலேஷன் இருக்கக்கூடாது. ஃபெலோஷிப் வேணும், சர்ச் வேணும், ஐக்கியம் வேணும். ஆமென். ஏன் இந்த ஐக்கியம் சொல்கிறப்ப நான் ஏன் என் பாஸ்டர்கிட்ட போகிறேன்னா, அவரு 65 இயர்ஸாக மினிஸ்ட்ரி பண்ணிங்கிறாங்க. எவ்வளோ வருஷமா? 65 வருஷமா சபை ஊழியம் பண்ணிங்கிறாங்க. அப்போ சபையில் என்னென்ன பிரச்சனை வருது? 65 வருஷம் செஞ்சவங்களுக்கு என்ன இருக்கும்? நல்ல அனுபவம். இப்போ நான் அவரு கூட போனேன்னா எனக்கு எவ்வளோ வருஷத்துக்கு அனுபவம் கிடைச்சுன்னுக்குது? 65 வருஷத்துடைய அனுபவம் எனக்கு கிடைச்சுன்னு இருக்குது. அந்த அனுபவத்தை எடுத்துன்னு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் பிலீவராக வரீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது? சேம் 65. அப்போனா என்ன? ஒண்டியாக இருந்தால் 0, கனெக்டடாக இருந்தால் பல மடங்காய் அறிவோடு நம்மளை கர்த்தர் நடத்துவார். பைபிள் சொல்லுது, வாக் வித் வைஸ் and you will be a wise. Walk with fools and you will be like a fool. You will talk like a fool. You will speak like a fool. கண்ணப்பா கடவுள் செய்வே இல்லை, எனக்கு இவ்வளோ தூரம் வந்து என்னை கை விட்டுட்டார். பிரதர், உன்னுடைய விசுவாசத்தை பிசாசு திருடிட்டான். அந்த வார்த்தை பேசாதீங்க. இன்னும் இருக்குது, இன்னும் 2 டாபிக் எடுத்துன்னு வந்தேன். பட் இது 3 இன்னைக்கு போதும் உங்களுக்கு. முதல் தைரியம் இருக்கட்டும், முதல் பயம் இருக்கு, சாரி பயப்படக்கூடாது. 2வது தைரியம் இருக்கட்டும். 3வது தனியாக இருக்காதீங்க. பைபிள் சொல்லுது, தனியாக இருப்பது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வரும்போது தனியாக தான் வந்தீங்க, இன்னைக்கு கர்த்தர் எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது வரைக்கும் நடத்தினவர், இனிமேலும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென். எவ்வளவு பேர் சொல்லுங்க, இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொந்த வீட்டுல கர்த்தரை நான் உட்கார வைப்பார். நல்ல கையை தட்டி விசுவாசமா சொல்லுங்க, உட்கார வைப்பார் ஆண்டவர். நான் வேலையை பார்க்கல, பிசினஸ் பார்க்கல, எங்க அப்பாவை பார்த்து சொல்றேன், எனக்கு சொந்த இடத்தை எங்க ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. பிசாசு வெட்கப்படுற மாதிரி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப கேட்ட, ஆண்டவரே இந்த பீரோவை தூக்கி என்னால சுத்த முடியாது இனிமேல். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா பிரதர்? இங்கே பீரோவை எடுத்துன்னு போயிட்டு ஒரு நாள் எடுத்துன்னு போய் அங்கே போய் செட்டப் பண்ணணும். இங்கே ஏதாவது இந்த நல்ல வீட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அங்கே ஃபிக்ஸ் ஆகாது. இங்கே வாஷிங் மிஷின் கரெக்டாக கொண்டு இங்கே வாங்கிக்குவோம், அந்த வீட்டுக்கு போனால் வாஷிங் மிஷினே உள்ளே போகாது. என்ன பண்ணுறது? வாங்கினது OLXல விற்று போடு. இனி இந்த பிரச்சனையே வேண்டாம். எவ்வளோ பேர் சொல்றீங்க? முடிச்சிடலாம் இந்த வருஷம், முடிக்கலாம். கர்த்தர் முடிப்பார். ஆமென். இந்த வாட்டியெல்லாம் அப்படியெல்லாம் விடக்கூடாது. நம்மலாம் பிரதர், வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறோம், 1 ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க மாட்டேன். எதை பார்த்தீங்கன்னா வேலையை. பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா மேலே ஏறுவேன், சடனாக உனக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் கடை ஓப்பன் பண்ணிடுவான், கீழே விழுந்துடுவேன். கர்த்தரை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சமூகத்தை காத்திருக்கிறவர்கள் புதிய 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 கதவுகள், புதிய பலன்கள், கழுகுகளை போல இராபா துராக்கடல் அந்தரகட பௌதியா கரபலா, காகையை போல அல்ல, கழுகுகளை போல வளப்பா. ஆமென். நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவன் வெட்கப்படுற மாதிரி, பிசாசு வெட்கப்படுற மாதிரி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எழுதி தர, எங்க அப்பா உயிரோடு இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். 5 பேர் வாங்கிட்டாங்க பிரதர் வீடு. சந்தோஷம் இல்லையா? நம்ம குடும்பத்தில் 5 பேர் வாங்கிக்கிறாங்க. அவன் ஹல்லேலூயா. வீடே இல்லாதவங்களா இருந்தாங்க பிரதர். ஆண்டவர் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை சொன்னார், year of an expansion. Amen. I'll expand your territories. எப்படி வரும் தெரியாது, கரெக்டாக வர வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தைரியமா இருங்க, ஏற்ற நேரத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து